Hi guys, welcome to Mupadi Training Academy. Okay, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் விகிதங்கள். ஓகேங்களா? சோ ஒரு முக்கியமான டாபிக். நான் லாஸ்ட் வீக் வந்து ஏஜஸ் வந்து போட்டுருப்பேன் உங்களுக்கு வீடியோ. சோ ஏஜஸ் வந்து நல்லா பண்ணணும்னா அதனுடைய பேசிக்கே வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சாதான் ஏஜஸே பண்ணிருக்க முடியும். நான் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டேன் அவ்வளவுதான். ஆனா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்கான். உளவியல்லையும் சரி கேட்கக்கூடிய பொதறிவு அந்த பொதறிவு பகுதியில் கேட்கக்கூடிய கணக்கு கேள்விகள்லையும் சரி கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனை சால்வ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கும் போது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிச்சுட்டு விட்டுடலாம். நம்ம தேவையில்லாமல் ஆதி காலத்துல இருந்து பேசிக்ஸ்லாம் நோண்டி நுங்கெடுத்து எதுவும் வேண்டாம். நம்மளை பொறுத்த வரையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி கேள்வி கேட்டால் இப்படி தான் பதில் சொல்லணும், அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் பெரும்பாலும் எப்படி கேட்பேன்னா இந்த மாதிரி விகிதம்னாலே இந்த மாதிரி எழுத போறோம், ரேஷியோனால இஸ்டு போட்டு எழுத போறோம். இப்போ R:12 இவற்றின் எளிய வடிவம் காண். ஃபைண்ட் த சிம்பிள் ரேஷியோ ஆஃப் 6:12. எளிய வடிவம் காணன்னு சொல்றோம். ஓகேங்களா? சிம்பிள் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்றோம். உனக்கு 6:12 சிம்பிள் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்றான்னா இப்போ R:12 இது எந்த வாய்ப்பாடுல பொதுவாடியதுன்னு பார்க்கணும். ஆறாவது வாய்ப்பாட்டுல பொதுவாடியுமா இரண்டு எண்களும், இது ஆறாவது வாய்ப்பாட்டுல ஒரு முறை, இது ஆறாவது வாய்ப்பாட்டுல ரெண்டு முறை. அப்போ இதனுடைய எளிய வடிவம் எது? 1:2 தான். சொல்றது புரியுதா? இதனுடைய எளிய வடிவம் 1:2. ஸோ கேள்விகள் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் மேட்ரே. ஸோ அப்போ ரேஷியோனா ஒரு நம்பர்கள் கொடுத்துட்டா அது எது எந்த வாய்ப்பாட்டுல பொதுவா அடிச்சு எது வரையும் நிக்குதோ அது வரையும் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ 24:12 இது 12வது வாய்ப்பாட்டுல பொதுவா அடையும். இது ரெண்டு முறை, இது ஒரு முறை. அப்போ 2:1. ஸோ எந்த ஒரு எண்கள் பொதுவா எந்த வாய்ப்பாட்டுல அடியுதோ அது வரையும் நம்ம கழிச்சு கட்டிட்டு போறதுதான் என்ன ரேஷியோவே, விகிதமே அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சம் தரேன். ஏன்னா இந்த மாதிரி சம் தான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பான். எல்லா எக்ஸாம்ஸும் இந்த மாதிரி தான் கேட்பான். இப்போ உனக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருவான். இது முதல் கணக்காவே எடுத்துக்கோங்க. A:B 2:3. A:B என்னன்னு கொடுத்துருக்கான்? 2:3. மற்றும் B:C வந்து 3:4 கொடுத்துருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A:B 2:3 கொடுத்துருக்கான், B:C 3:4 கொடுத்துருக்கான். Find the ratio of A:C. விகிதம் காண். விகிதம் காண். A மற்றும் C இன் விகிதம் காண். இந்த மாதிரி ஒரு क्वेश्चन உங்களுக்கு வைக்கிறான் அப்படின்னா இப்போ A:B கொடுத்துருக்கான், B:C கொடுத்துருக்கான். எப்பவுமே இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் என் மெத்தட். அதாவது என்ன தலைகீழா திருப்பி போடுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும், கிராஸ் என் மெத்தட். இது நான் ஏஜஸ்ல கூட ஒரு கணக்குல யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அந்த கிராஸ் என் மெத்தட் இப்படி தான் யூஸ் பண்ணிருக்கணுமே. ஓகேவா? என்ன தலைகீழா திருப்பி போட்ட மாதிரி இப்படி போட்டா நேரா இருக்கிற எண்ணா அதையே நான் என்ன பண்ணிருக்கேன், தலைகீழா திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அதை தலைகீழா திருப்பி போட்ட எண்ணெய் தான் இப்போ எப்படி எண்ணெய் வச்சுதான் இந்த கொஸ்டினை நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ A:B தானே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான், அதை எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் A:B, அடுத்தது B:C கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதி இந்த மாதிரி கிராஸ் என் வடிவில் நம்ம பெருக்கி போட்டாலே ஆன்சர். அதாவது ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பி ஆரோ மார்க் எப்படி போதோ அது மாதிரி இங்க பாருங்க. ஆரோ மார்க் ஏல இருந்து பிக்கு வருதா, அடுத்தது பில இருந்து பிக்கு போகுது, திருப்பி பில இருந்து சிக்கு வருது. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் A:B என்ன கொடுத்துருக்கானோ அதை தூக்கி எழுதிருங்க, 2:3. அடுத்தது B:C என்ன கொடுத்துருக்கானோ அதை தூக்கி எழுதிருங்க, 3:4. நம்ம என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும், கிராஸ் என் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கிராஸ் என் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மள கேட்ட ரேஷியோ A:C என்னன்னு கேட்டிருக்கான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 3 கூட எழுதி வச்சுக்கோங்க. A:B:C. அதாவது A:B கொடுத்துருக்கான், B:C கொடுத்துருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்னா சேர்த்து A:B:C என்ன வருதுன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சிட்டா ஃபைனலா ஏக்கும் சிக்கும் என்ன விகிதம்ன்றதை நான் பதிலா சொல்லிட போறேன். அப்போ இது மூணுத்தையும் கம்பைன் பண்றதுக்கு நமக்கு தொடர்புல இருக்கிறவர் யாரு? இந்த B-ன்ற ஐயா தான். ஏன்னா இந்த B இதுலயும் இருக்காரு அதுலயும் இருக்காரு. அதனாலதான் நான் B-யை தொடர்பு படுத்தி இந்த மாதிரி கிராஸ் என் மெத்தடை எழுதியிருக்கேன். இப்போ இதுதானே A, இது B. ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் இந்த மாதிரி தான் போகுது. அப்ப 2யும் 3யும் பெருக்குங்க, 2 3 6. அடுத்தது 3 3க்கும் போயிருக்கு, 3 3 9. அடுத்தது 3 4 போயிருக்கு, 3 4 12. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ A:C கேட்டதுனால A 6 பங்குனா C எத்தனை பங்கு? 12 பங்கு. அதை மட்டும் எழுதி நீ கண்டுபிடிச்சிடலாம். நான் மொத்தமா எழுதிருக்க மொத்தத்தையுமே கண்டுபிடிச்சிடுறேன். இது எல்லாம் எந்த வாய்ப்பாட்டுல வரும்? 3வது வாய்ப்பாட்டுல வரும். இது 3வது வாய்ப்பாட்டுல 2 முறை, இது 3வது வாய்ப்பாட்டுல 3 முறை, இது 3வது வாய்ப்பாட்டுல 4 முறை. அப்ப 2:3:4 வந்துச்சா?
ஏவின் பங்கு 2 மடங்கு, சியின் பங்கு 4 மடங்கு. நம்மள கேட்டிருக்கிறது A/C தான். அப்ப 2:4 எடுத்து எழுதுங்க. இதையும் மேற்கொண்டு அடிக்கலாம்ல. இது ஒரு முறை, இது 2 முறை. அப்ப A/C என்ன பங்கு? 1:2. அப்ப ஆன்சர் A/C னா என்ன ஆன்சர்? 1:2. இதுதாங்க ஆன்சர். இப்படி ஒரு கேள்வி கேட்போம், முக்கியமான கேள்வி. அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணுங்க, கிராஸ் அண்ட் மெத்தட்ல போட்டுருங்க. சில பேர் வந்து கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கவங்க, நான் ஏன் சார் இவ்வளவு சுத்தி போனோம், இங்க A பங்கு 2 இருக்கு, C பங்கு 4 இருக்கு, 2க்கும் 4க்கும் அடிச்சாலே 1:2 வந்துடுச்சே சார், டைரக்டா சொல்லுவீங்க. யோசிச்சு பாருங்க. சில நம்பர்ஸ் எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுனால சிம்பிளான நம்பர் எழுதி போட்டேன். இதே வேற மாதிரி நம்பர்ஸ்லாம் கூட வரும். அப்ப இந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதா சொல்றது? அதனால எடுத்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு பழமொழியே இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் த பர்சன் பை இட்ஸ் புக், டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். அதாவது வந்து ஒரு புத்தகத்தை மேல இருக்கிற கவரை பார்த்து எடை போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாருக்குமே அந்த பழமொழி ஒத்து போகும். உள்ள போய் படிச்சு பார்த்தா தான் புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்றதே தெரியும். அதனால ஒரு சம்ம பார்த்தோன்னே எடை போட்டுறாதீங்க, இப்படியே போட்டலான்னுலாம். ஸோ இது வந்து சிம்பிளான நம்பருக்கு கொடுத்துட்டேன். இதே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கணக்குல தான் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வச்சிருக்கேன், நீங்களும் போட போறீங்க. நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணவே போறேன். ஸோ ஒவ்வொரு கணக்கா போய் எப்படி எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது எப்படிலாம் விளக்கலாம்ன்றதெல்லாம் சொல்றேன். சரிங்க சார். இப்போ A/B/C 3 வேரியபிள் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இதே 4 வேரியபிள் வந்தா இப்போ A/B 2:3 கொடுத்துட்றோம் சார், B/C 3:4 கொடுத்துறான் சார், C/D ஒரு வேரியபிள் கொடுத்து 4:5 கொடுக்குறான் சார். அதாவது A/B கொடுத்துருக்கான், B/C கொடுத்துருக்கான், C/D கொடுத்துருக்கான். இது வரையும் கொடுக்கும்போது கிராஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்றீங்க சார். அப்ப இதுக்கு என்ன இன்னொரு n இப்படி போட்டு யூஸ் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? சோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். அதாவது 3 வேரியபிள் மட்டுமே A, B, C வரும்போது மட்டுமே நீங்க கிராஸ் அண்ட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல 3 வேரியபிள்னா இருக்கட்டும், சாரி 4 வேரியபிள்னா இருக்கட்டும், 4க்கு மேலனா இருக்கட்டும், எத்தனை வேரியபிள் வந்தாலும் இப்ப நான் சொல்ற மெத்தட் தான். புரியுதா சொல்றது? இது 3 வேரியபிள் வந்தா மட்டும் தான் எந்த மெத்தட் சொன்னேன், என்ன திருப்பி போட்டு வர மாதிரி மெத்தட். 3 வேரியபிளுக்கு மேல போச்சுனாலே இப்ப நான் சொல்ற மெத்தட தான் யூஸ் பண்ணணும். இப்ப எத்தனை வேரியபிள் கொடுத்திருக்கான்? 4 வேரியபிள் கொடுத்திருக்கானா? அப்ப 4 வேரியபிள் என்ன பண்ணுங்க, எழுதிக்கோங்க. A/B/C/D. ஒண்ணும் பண்ணல, என்ன எழுதிருக்கேன், A/B/C/D கொடுத்திருக்கானா? இப்போ இந்த மாதிரி நான் தான் சொல்லிட்டேன், 3 வேரியபிள் கொடுத்தாதான் கிராஸ் அண்ட் மெத்தட். 3 வேரியபிளுக்கு மேல போச்சுனாலே என்ன மெத்தட் தான், இந்த மெத்தட் தான். சோ எத்தனை வேரியபிள் கொடுக்குறானோ அதை நான் மேல இப்படி எழுதிட்டு போறேன். இப்போ A/B என்ன கொடுத்திருக்கான், 2:3 கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதுங்க. A/B 2:3 கொடுத்திருக்கானா, எடுத்து எழுதிட்டேன். B/C என்ன கொடுத்திருக்கான், 3:4. நேர் நேரா எழுதணுமா? எது எது கொடுத்திருக்காங்களோ அதுக்கு நேர் நேரா எழுதணும். B/C வந்து 3:4 கொடுத்திருக்கான். B க்கு நேரா 3, C க்கு நேரா 4. அடுத்தது C/D என்ன கொடுத்திருக்கான், 4:5 கொடுத்திருக்கானா? நான் நேர் நேரா எடுத்து எழுதிட்டேன். ஓகே, இப்போ உனக்கு வேலையை சிம்பிள் பண்ண கத்து கொடுக்க போறேன். A/B எழுதிட்டேன், B/C எழுதிட்டேன், C/D எழுதிட்டேன். இதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நேரா இந்த மாதிரி டாட்டை வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஈஸி தான். டாட்டை இந்த மாதிரி வச்சுட்டு இது எதுல முடிஞ்சிருக்கு, 3க்கு அப்புறம் இது 2 முன்னாடி இருக்குமா அதை நினைக்காதீங்க. லாஸ்டா முடிஞ்சிருக்கிறது 3ஆ, அப்ப 3ஐயே எழுதிக்குங்க 2 முறை. ஓகேவா? 3ஐயே என்ன பண்ணிட்டேன், தொடர்ந்து எழுதிட்டேன். 3ல தானே முடிஞ்சிருக்கு, இந்த நம்பர்ல முடிஞ்சிருக்குன்னா இதையே தொடர்ந்து எழுதுங்க. இங்க எந்த நம்பர் தொடங்கி இருக்கு, 4, 5 அந்த பக்கம் இருக்கு, 4 தானே இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த 2 முறை 4 போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை 2 முறை, இங்க கடைசியா இருக்கிற நம்பரை 2 முறை போட்டேன். அதாவது இதுக்கு அப்புறம் இந்த நம்பரை பார்க்கல, இது தள்ளிக்கு 3 தானே இருக்கு. ஸோ 3 2 முறை எழுதிட்டேன். இங்க முன்னாடி 4 இருக்கு, ஸோ 4 எழுதிட்டேன். இப்போ இது பாருங்க, இதுக்கு அடுத்து நான் 4ன்னு போடுவேன். இந்த லாஸ்ட் நம்பர் இங்க தூக்கி போட்டுருவேன். திருப்பி இதுக்கு முன்னாடி நம்பரை 3ன்னு போட்டுருவேன். புரியுதா சொல்றது? எல்லா ரேஷியோவும் எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் முடிகிற நம்பரை அப்படியே கண்டினியூஸ் பண்ணிடுவேன். இங்க தொடங்குற நம்பர் அப்படியே இப்படி கண்டினியூஸ் பண்ணிப்பேன். இங்க முடிகிற நம்பர் இந்த பக்கமும் தொடங்குற நம்பர் இந்த பக்கமும் எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டேன் ஆன்சர். ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 2 3 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 6, 6 நாள் 24. அப்ப A பங்கு 24. 3 9, 9 நாள் 36. 3 நாள் 12, 12 நாள் 48. 3 நாள் 12, 12 60. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக நான் எழுதிட்டேன். இப்போ அவன் வந்து A/D ரேஷியோ கேட்கறான்னு வச்சுக்கோங்க. கேள்வி வந்து ஏக்கும் டிக்கும் என்னமா ரேஷியோ அப்படின்னு கேட்கறான்னா, A பங்கு என்ன 24, D பங்கு என்ன 60. இந்த 2 நம்பரும் தூக்கி எழுதிக்கும். அவ்வளவுதான். A/D ரேஷியோ கேட்கறான்னா A பங்கு 24, D பங்கு 60.
ஸோ இது எந்த வாய்ப்பாட்டால் அடிக்கலாம்? 12வது வாய்ப்பாட்டால் அடிக்கலாம். 12வது வாய்ப்பாட்டில் இது 2 முறை, 12வது வாய்ப்பாட்டில் இது 5 முறை. அப்போ இதனுடைய விகிதம் 2:5 தான் இதனுடைய விகிதமா இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ ஈஸி தானே இது? இப்போ ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்டேன். இதே ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இன்னும் நிறைய மாடல் கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இப்போ சொல்லி கொடுத்துட போறேன். ஸோ எப்படிலாம் இருக்கும்ன்றத கேள்வி பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்றதுக்கு தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது ரேஷியோ பொறுத்தவரையும் 4 பங்குகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், சாரி இந்த இடத்துல ஒரு 12 கொடுத்துக்கிறேன், 12 அப்படி இதான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாமா? இப்படி ஒரு கேள்வி கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருவான். எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பான். என்ன கேட்பான்? எக்ஸின் மதிப்பு என்ன? கேள்விலாம் இப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் முதல்ல நான் தேடுறேன். 4:2 டபுள் இஸ்டு போட்டு 12 கொடுத்துருக்கான். திருப்பி இஸ்டு போட்டு எக்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது முதல் ரேஷியோ, இது இரண்டாவது ரேஷியோ, இது ஃபர்ஸ்ட் ரேஷியோ, இது இரண்டாவது ரேஷியோ, இது மூன்றாவது ரேஷியோ, இது நாலாவது ரேஷியோ. ரேஷியோ பொறுத்தவரை ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை வச்சு விளக்கமா எழுதி போடுறேன். தேர்ட் ரேஷியோ இன்டு செகண்ட் ரேஷியோ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஃபோர்த் ரேஷியோ. ஃபார்முலா புரியுதா? மூணாவது ரேஷியோவையும் ரெண்டாவது ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணி ஒன்னாவது ரேஷியோவால வகுத்தா உனக்கு எது கிடைக்கும்? நாலாவது ரேஷியோ கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு இதுதான் ஃபார்முலா ஈஸியா எழுதிருவல. ஒண்ணு இல்ல, 3 2 மல்டிப்ளை பண்ணி 1 வகுத்தா இது கிடைச்சிடும். இப்போ மூணாவது ரேஷியோ என்ன? 12. ரெண்டாவது ரேஷியோ 2 டிவைடட் பை முதல் ரேஷியோ 4. இப்படி போட்டா இது கிடைச்சிடுமா? கிடைச்சிடுமா? இப்போ 4 அடி, இது 3 முறை, 3 2 என்னமா? 6. அப்ப இந்த நாலாவது ரேஷியோ எக்ஸின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 6. இது ரீசனிங்ல கேட்பான். சிம்பிளா ரீசனிங்ல ஒத்த தன்மை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது இதுவாக மாறினால் இது எதுவாக மாறும் அப்படின்னு ஒன்று கணக்குல வைப்பான். இப்ப 4 2 மாறி இருக்குன்னா 12 என்னவா மாறும்னா, ரீசனிங்ல எப்படி கத்து கொடுப்பேன்னா, இங்க பாருப்பா 4 2 மாறி இருக்குன்னா பாதி இருக்கா? அப்ப 4ல பாதி 2, அப்ப 12ல பாதி என்ன? 6. ரீசனிங் டைப்ல ஈஸியா சொல்லிட்டேனா? ஒத்த தன்மையில இது இதுவாக மாறினால் இது எதுவாக மாறும்ன்ற மாதிரி தான் கேள்வி இருக்கும். இந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா அப்ப 4ல பாதி 2னா 12ல பாதி 6. இதே ஆப்டிடியூட்ல நீ ஒரிஜினலா இந்த ரேஷியோ படி நீ சால்வ் பண்ணிருந்தா, தேர்ட் ரேஷியோ இன்டு செகண்ட் ரேஷியோ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ரேஷியோ. இதுதான் கணக்கு. புரியுதா? இப்போ 6 எப்படி வந்துச்சுன்னு. சோ இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்பான். இந்த மாதிரி எக்ஸ் என்ற இடத்துல விட்டுருந்தானா, எக்ஸின் மதிப்பு கான் அப்படின்னு சொல்லியிருந்தானா, இதை மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணிடுங்க, ஈஸியா சால்வ் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தான் நம்ம சுத்தி சுத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி எப்படி கேட்பான் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் முதல்ல இப்படிலாம் கேள்வி கேட்பான், இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்காக தான். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து 350 ரூபாய் இருக்கு, 350 rupees. ஒரு மனிதன் எவ்வளவு வச்சுட்டு இருக்கான்? 350 ரூபாய் வச்சிருக்கான். இந்த 350 ரூபாவை 2 பேருக்கு பிரிக்க போறான். ராஜு மற்றும் சோமு என்ற இருவருக்கு ஒரு மனிதன் இவ்வளவு வச்சிருக்கான். இது ராஜு மற்றும் சோமு என்ற இருவருக்கு எவ்வளோன்னு பிரிச்சு தரணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். புரியுதா சொல்றது? 4:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் சோமுவின் பங்கு என்ன? என்னது? சோமுவின் பங்கு என்ன? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜு சோமு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு தான் இந்த 350 ரூபாய் பிரிச்சு தரணும். என்ன விகிதத்துல பிரிச்சு தரணும்? 4:3 என்ற விகிதத்துல பிரிச்சு தரணும். அப்படி பிரிச்சு கொடுத்தா சோமு எவ்வளவு காசு வாங்கியிருப்பான், எவ்வளவு துட்டு வாங்கியிருப்பான்? இதுதான் என் கேள்வி. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 350 ரூபாய். என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 4:3 என்ற ரேஷியோல பிரிக்கணும். அந்த மனிதன் இவங்களுக்கு இப்படிதான் பிரிச்சு கொடுத்துருப்பான். அப்ப ராமுவின் பங்கு 4, 4x. சோமுவின் பங்கு 3, 3x. இதை பிரிச்சு கொடுத்தா தானே 350. இவங்களுக்கு இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுத்தா தானே. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் என்னது? 350. ஆமா தானே? இவர்கள் இருவருக்கு தான் இந்த 350 ரூபாய் நான் பிரிச்சு அளிக்க போறேன். அப்ப இந்த 2 ரேஷியோவும் கூட்டி இருந்தா தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 350 கிடைச்சிருக்கும். அப்ப 4x + 3x = 350. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஈக்குவேஷனை நீ சால்வ் பண்ணணும். 4யும் 3யும் கூட்டினா 7x = 350. அப்போ x = 350/7 அடிச்சா என்னமா வந்துச்சு?
x இன் மதிப்பு 50. x இன் மதிப்பு 50 எடுத்துட்டு போய் பெருக்கு. ராமுவின் பங்கு 4x. அப்போ x இன் மதிப்பு 50 பெருக்குனா ராமு இல்ல ராஜு 4 into 50. x இன் மதிப்பு 50. ஏன்னா பெருக்கல்ல தான இருக்கு, அதனால தான் பெருக்கிக்கிறேன். 450 என்ன வந்துச்சு 200 ரூபாய். அப்ப ராஜு 200 ரூபாய் வாங்கியிருப்பான். சோமு மிச்சம் இருக்கிற 150 ரூபாய் தான் சார் வாங்கியிருப்பான். x இன் மதிப்பிலே பெருக்கிடு. 350 என்ன 150. ஏன்னா சோமுவின் பங்கு 3. அப்ப 3 50 150 இப்படிதான் வாங்கியிருப்பான். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து இப்படி டிவைட் பண்ணு, இப்படி உங்களை கேள்வி கேட்கலாம். ஈஸி தான். அமௌண்ட் கொடுத்து டிவைட் பண்ணாலும் இந்த கணக்குன்றது ஈஸி தான். ஓகேவா? சோ கேள்வி நமக்கேத்த மாதிரி நம்ம மாத்தி கத்துக்கணும். அதனால ஒழுங்கா பண்ணுங்க. இப்ப நான் வந்து நிறைய வித்தியாசமான சம்ஸ் வைக்க போறேன். ஓகேவா? ஒரு 25 கணக்கு வைக்க போறேன். அந்த 25 கணக்குகளை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது, எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் தான் பார்க்க போறோம். இதுல ரேஷியோ ஈஸி தான். ஒரு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். அந்த வாய்ப்பாட்டுல அடிப்படுற எந்த நம்பர், அந்த நம்பர் எதுல அடிப்படணும் தெரிஞ்சிருக்கணும். கணக்குகள் இப்படிதான் சிம்பிளா இருக்கும். ஈஸியான ஒரு கணக்கு, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. 25 கணக்கு சைட்ல டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு கணக்கையும் நான் பொறுப்பையா நிறுத்தி நிதானமா சால்வ் பண்றேன். எது ஆன்சர்ன்றதை செக் பண்ணிக்கலாம். போலாமா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கணக்குகள் தான். ஸோ சைடில் கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஒரு கேள்வியும் பாருங்க, நான் ஒரு மாடல்லாம் வச்சு நடத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும் எக்ஸாமில். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாமல் இப்படி கேள்வி வருமா அப்படி கேள்வி வருமா, நம்ம வந்து 7வது அறிவு நமக்கு நிறைய இருக்குது. அது நான் சொல்லலை, இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. கேள்வினா இதுதான் மாடல். ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பொறுத்தவரை இந்த 25 மாடலை தவிர வேற எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். உங்க எக்ஸாம் லெவலுக்கு சொல்றேன். ஸோ அதனால என் கூடவே சேர்ந்து அந்த 25 கேள்வி எப்படி சால்வ் பண்றான்றதை பார்த்துக்கோங்க. நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, போலாமா ஆன்சருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி ஈஸியான ஒரு கேள்வி. ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஏஜஸ்ல எடுத்திருக்கேன். ஆனா இதை சொல்லிட்டு தான் அதையும் சொல்லியிருக்கணும். நான் அங்கேயே எடுத்துட்டதுனால இப்போ இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு எண்களின் விகிதமா இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது, தமிழ்லயும் டிஸ்பிளே ஆகுது. நான் தமிழ் ஒரு லாங்குவேஜ்ல படிக்கிறேன். இங்கிலீஷ்ல படிச்சாலும் நான் தமிழ்ல தான் அர்த்தம் சொல்ல போறேன். அதனால நான் வந்து தமிழ்லயே படிச்சிடறேன். இரு எண்களின் விகிதம் 1:2. ஓகேவா? ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். 2 நம்பர் இருக்கு. நான் FS ன்னு போடுறேன். Fனா ஃபர்ஸ்ட் நம்பர், Sனா செகண்ட் நம்பர். அவற்றின் விகிதம் என்ன? 1:2. அந்த 2 எண்களுடன் விகிதம் தான் கொடுத்திருக்கான். எண்கள் என்னன்னு நமக்கு கொடுக்கவே இல்லை. எண்கள் என்னன்னு நமக்கு கொடுக்கவே இல்லை. விகிதம் தான் கொடுத்திருக்கான். ஓகேங்களா? சோ 1:2 தான் வந்து அந்த 2 எண்களின் விகிதங்கள். அந்த 2 எண்களுடன் 7 கூட்டினால், அதாவது இந்த 2 எண்களினுடன் 7 கூட்டினால் அந்த எண்களின் விகிதம் 3:5 ஆக மாறும். அதாவது அந்த எண்களின் விகிதம் என்னவா மாறுமா? 3:5 மாறுமா? எனில் பெரிய எண்ணை காண்க. எது பெரிய ரேஷியோல இருக்கோ அதுதான் பெரிய எண். எது சிறிய ரேஷியோல இருக்கோ அதுதான் சிறிய எண். சோ கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. 2 நம்பர் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட், செகண்ட் 2 நம்பர் கொடுத்திருக்கான். அந்த 2 நம்பர்களுடைய விகிதம் தான் கொடுத்திருக்கான். அந்த எண்கள் என்னன்னு கொடுக்கல. அந்த 2 எண்களுடையும் 7 கூட்டினா அந்த எண்களுடைய விகிதம் என்னவா மாறும்? 3:5 மாறும். இதுதான் கணக்கு. அப்போ நமக்கு விகிதம் தான் கொடுத்திருக்கான். சோ நான் எப்பவுமே விகிதமா கொடுத்தா அதை என்னன்னு எடுத்துக்க சொன்னேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொன்னேன். இப்போ இதுதான் 1ன்னா நம்ம சாதாரணமா எக்ஸ்னே எடுத்துக்கலாம். இந்த எக்ஸோட நான் 7 கூட்டினா விகிதம் என்னவா மாறும்? ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ். இந்த எக்ஸோட நான் 7 கூட்டினா ஃபர்ஸ்ட் நம்பருடைய ரேஷியோ என்னவா மாறும்? 3ஆ மாறும். ஓகேவா? அவ்வளவுதான், டிவிஷன் போட்டு. ரெண்டாவது நம்பர், செகண்ட் நம்பருக்கு வந்து 2 விகிதம் இருக்கு. அப்ப 2x. இது எக்ஸ்னு ஏன் போட்டது தெரியுதா? ஏன்னா 1 தான். 1 போடணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் வெறும் எக்ஸை மட்டும் போட்டேன். இங்க 2ன்னு இருக்கா. ஸோ 2x பிளஸ் 7 கூட்டினா செகண்ட் நம்பருடைய விகிதம் என்னவா மாறும்? 5ஆ மாறும். இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸோட 7 கூட்டினா 3ஆ மாறும். 2xோட 7 கூட்டினா 5ஆ மாறும். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணா நமக்கு எக்ஸின் மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? போலாமா? பெரிய எண்ணை கேட்டிருக்கோம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 5x, x into 5, 5x plus 7 into 5, 7 into 5, 35 equal to 2 3s are 6, 6x plus 7 3s are 21. ஓகேவா? எப்பவுமே நான் பெரிய எண்ணெல்லாம் அந்த பக்கம் தள்ளிடுங்கன்னுவேன். இப்போ இந்த 6x இந்த பக்கம் தள்ளிடுறேன். மைனஸ்ன்னு சொல்லுவீங்க. -6x சார். நான் எப்பவுமே பண்ணாலும் மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ நான் இப்போ இந்த பக்கம் 5x தள்ளுவேன், இந்த பக்கம் 21 தள்ளுவேன். அப்படி தள்ளி இருந்தேன்னா 35 -21, 21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -21 ஈக்குவல் டு 6x இங்கே இருக்கு. இப்படியே வச்சிடறேன். உங்களுக்கு நான் அப்படிலாம் சொல்லலை. 5x இந்த பக்கம் தள்ளலாம், என்ன ஆயிடுச்சு? 5x. அப்போ 6xல 5x போச்சுன்னா x. இந்த x இந்த பக்கம் எழுதுறதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்றேன்? எப்பவுமே பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிச்சுக்கோ. 6ல இருந்து 5 போனா x, 35ல இருந்து 21 போனா அது எந்த பக்கம்னாலும் எழுதிக்கோங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதை தான் சொல்லலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை.
அப்ப x இன் மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 14. 35ல 21 போச்சுன்னா 14. x இன் மதிப்பு 14. அப்ப 2x இன் மதிப்பு 28. ஏன்னா x இன் மதிப்பு 14னா அதை 2 ஆல பெருக்கினா என்ன 28. நம்மள கேக்குறது அவன் பெரிய எண் தானே கேக்குறான். 28ஓட 7 கூட்டினா என்னமா 28ஓட 7 கூட்டினா 33. 28ஓட 7 கூட்டினா என்ன 33. ஆன்சர் 33. ஓகேங்களா? சோ 7 கூட்டினா 33 இல்ல, சாரி, 28ஓட 7 கூட்டினா 35. ஆன்சர் 35. குட். சோ ஆன்சர் என்ன விடை 35. சோ ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருக்கு, டி ஆப்ஷன். ஓகே, இதை எப்படி சார் நான் சிம்பிளா சால்வ் பண்றது? அங்க பாருங்க, பெரிய எண் எந்த விகிதத்துல இருக்குமா 5 என்ற விகிதத்துல தான் இருக்கு பெரிய எண். அப்ப பெரிய எண் 5 என்ற விகிதத்துல இருந்தா 5ஆல அடிபடுறது தான் ஆன்சரா இருக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது 5ஆல அடிபடுது 35 மட்டும் தான் 5ஆல அடிபடுது. அப்ப 35 தான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. 35 தான் ஆன்சர். ஆப்ஷனை பார்த்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த கேள்வியை பெரிய எண்ணை தான் நம்மள கேட்டிருக்கான். பெரிய எண் எந்த விகிதத்துல இருக்கு 5ஆல இருக்கு. அப்ப 5ஆல இருக்கிறதுனால 5ஆல அடிபடக்கூடிய ஒரு நம்பர் தான் விடையா இருக்கணும். அப்ப 35 மட்டும் தான் 5ஆல அடிபட, முடிஞ்சிச்சு, அதோட ஆன்சர். சோ தேவையில்லாம நம்ம என்ன பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணி செக் பண்ண வேணாம். அடுத்தது பாத்துக்கலாம். அடுத்த கேள்வி போலாமா? இரண்டாவது கேள்வி போலாமா? இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஈஸி தான். நான் இப்ப நடத்தினல அந்த மாடல் தான் கேட்டிருக்கான். the fourth proportional was. ஓகேவா? இப்போ 3 நம்பர் கொடுத்திருக்கான், 5, 8, 15. fourth proportional, நான்காவது விகித சமன் என்ன, நான்காவது விகிதம் என்ன? நான் இப்ப x ன்னு நடத்தினா இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துட்டு விகிதம் கேட்பான்னு சொல்லிட்டு உடனே எப்படி போடணும்னு சொன்னேன். இந்த 4 நம்பர் எழுதிக்கோங்க. 5:8, 15:15:x. இதான் இரண்டாவது கணக்கு. இப்ப நான்காவது விகித சமம் தானே கேட்டிருக்கான். நான் என்ன சொன்ன ஃபார்முலா, மூன்றாவது நம்பரையும் இரண்டாவது நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுத்தா இந்த விடை வந்துரும் சொன்னேன். கரெக்டா? அதானே சொன்னேன். இப்ப மூணாவது நம்பர் என்னமா 15, ரெண்டாவது நம்பர் என்னமா 8. 15ஐயும் 8ஐயும் பெருக்கி ஒன்னாவது நம்பர் 5 இதால வகுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு, x கிடைக்கும். 5 3 முறை 3 8 என்ன 3 8 தான் x இன் மதிப்பு 24. அப்ப x இன் மதிப்பு என்ன 24. புரியுதா? x இன் மதிப்பு செட் ஆயிடுச்சா? மூன்றாவது கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்கம்மா எக்ஸாம்ல. இதுல பெர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 நம்பர்ஸ், அதாவது 2 எண்கள் மூன்றாம் எண்ணை விட 20% மற்றும் 50% முறையே அதிகம். அந்த 2 எண்களின் விகிதம் என்ன? இதுதான் நம்மள கேட்டிருக்கான். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ஈஸி தான். நம்மள என்ன கன்ஃபியூஸ் பண்றானா அவ்வளவுதான். ஏதோ 3 நம்பர் இருக்கு. அப்போ நம்மள ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. முதல் நம்பர், இரண்டாவது நம்பர், மூன்றாவது நம்பர். 3 நம்பர் இருக்கு நம்ம கிட்ட. அதுல 2 எண்கள், முதல் 2 எண்கள் மூன்றாவது எண்ணை விட நல்லா கேள்வி ஒரு முறை நல்லா படி, கொடுத்திருக்கிறது படி. முதல் 2 எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே 20%, முறையே 50% அதிகம். நான் கீழே எழுதுறேன். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எண்ணு மூணாவது நம்பரை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் அதிகம்? 20% அதிகம். ரெண்டாவது எண்ணு மூன்றாவது நம்பரை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் அதிகம்? 50% அதிகம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ என்ன? இதுதான் நம்ம கேட்கலாம். விகிதம் என்ன? சொல்றது புரியுதா? கேள்வியே கொடுத்துட்டான். ஆனா இந்த கேள்வி எப்படி போடுறதுன்னு உட்காந்து குழம்பிட்டு இருக்காதுங்க. நம்ம கிட்ட அவன் மூணாவது எண் என்னன்னே சொல்லல. ஆனா அந்த எண்ணை விட இது 20% அதிகம், அந்த எண்ணை விட இது 50% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, மூணாவது எண் நமக்கு கொடுக்கல. எப்பவுமே எந்த எண்ணுமே கொடுக்கலன்னா நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். 100ன்னு எடுத்துக்கிட்டா ஈஸி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், மூன்றாவது நம்பர். மூணாவது நம்பரை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன், சும்மா எடுத்துக்கிறேன், 100ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை விட இது எத்தனை சதவீதம் பெருசு? 20% பெருசு. அப்போ மூணாவது எண் 100னா 20% பெருசுனா 100க்கு 20% எவ்வளவுமா? ஈஸி. எப்பவுமே 100க்கு சதவீதம் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியே. 100க்கு 20% கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த 100ன்றது 100%. இதுல ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க, அதாவது ஒரு 0வா அடிச்சுக்கோங்க. இதுதான் 10%. அப்ப 100க்கு 20%ன்றது 20 ரூபாய். உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுக்குறேன், 100க்கு 20% ரூபாய் எனக்கு கமிஷன் கொடுங்க. நீ எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும்? 20 ரூபாய் கொடுக்கணும். எப்பவுமே 100க்கு என்ன நம்பர் கேட்கறோம் அதே தான் சதவீதம். 100க்கு 75% என்னன்னா 75 ரூபாய், 100க்கு 50% என்னன்னா 50, 100க்கு 60% என்னன்னா 60. அதே தான் ஆன்சர். அப்ப 100க்கு 20% என்னன்னு பாத்தீங்கன்னா 20. அப்ப இது இதை விட 20 நம்பர் அதிகமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 120. ஓகேவா?
செகண்ட் நம்பர் இந்த மூணாவது நம்பரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகம்? 50% அதிகம். அப்ப 100க்கு 50% அதிகம்னா இது என்ன? 150. ஓகேவா? அப்ப இத கம்பேர் பண்ணும்போது இது 20% அதிகம்னா 120. இத கம்பேர் பண்ணும்போது இது 50% அதிகம்னா 150. இந்த நம்பரை நான் 100ன்னு எடுத்துக்கிற பட்சத்துல இப்ப ஈஸி தானே? நான் அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிச்சேன். அவன் கேள்வியே கொடுக்காத போது டேட்டாவை நானா எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சு போச்சு, செகண்ட் நம்பரும் தெரிஞ்சு போச்சு. விகிதம் கண்டுபிடிச்சிடலாமா? இது 120, இது 150. 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 12ம் 15ம் எந்த டேபிள்ல வரும்? மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். மூணாவது வாய்ப்பாட்டில் இது 4 முறை, ஐந்தாவது வாய்ப்பாட்டில் மூணாவது வாய்ப்பாட்டில் இது 5 முறை. சரியா போச்சு? 4:5. பதில் ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கணும். இருக்கு. சி ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. குட். அடுத்தது நாலாவது கேள்வி போயிடலாமா? நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பார்க்காதீங்க. பொறுமையா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை விட பொறுமையா பண்ண முடியாது இல்ல? ஓகேவா? ஸோ கவனிச்சுட்டே அவங்க கூட சேர்ந்து. அடுத்தது நான்காவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அவன் கேட்டிருக்கிறது கேள்வி அங்க கொடுக்கல. நான் கேட்கறது யோசிச்சுக்கோங்க. ஃபைண்ட் த சிம்பிள் ரேஷியோ. அவற்றின் எளிய வடிவம் காண். இதுதான் கேள்வி. 4:2ன்னு கொடுத்துருக்கான். இப்பதான் இதை நடத்தினேன். 4:2வின் எளிய வடிவம் என்ன? இது ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டினால பொதுவா அடியும்? 4யும் 2ம். இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 2 முறை, ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 1 முறை. அப்ப இதன் எளிய வடிவம் என்ன? 2:1. இவற்றின் எளிய வடிவம் 2:1. முடிஞ்சுதா? ஓகேவா? அவ்வளவுதான். நாலாவது கேள்வி ரொம்ப சிம்பிள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. 5 ஈஸி தான். எதையுமே கஷ்டம்னு நினைக்காம உட்காருங்க. 5 அந்த கேள்வி பாருங்க, கொஞ்சம் நல்ல கேள்வி. ரூபாய் 1210 ஏபிசி என்ற மூவர் பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஏபிசி என்ற மூவர் பிரிச்சுக்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு காசு இருக்கு? ரூபாய் 1210 3 பேர் பிரிக்கிறாங்க. ஏ இஸ் பி சி 3 பேர் இந்த அமௌண்ட்டை பிரிச்சிருக்கான். இதுல அவங்க ரேஷியோ கொடுத்துருக்கான். ஏவும் பியும் எந்த விகிதத்தில் எடுத்திருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா 5:4. பியும் சியும் என்ன விகிதத்தில் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 9:10. அப்படின்னா சியின் பங்கு என்ன? இதுதான் நம்மள அவங்க கேட்டிருக்க கேள்வி. சியின் பங்கு என்ன? போலாமா? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு கத்துக்குத்தேன். இந்த மாதிரி 2 ரேஷியோ வந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன்? கிராஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்பதானே 3 பேரும் எந்த விகிதத்துல பிரிச்சிருப்பாங்கன்னு தெரியும். இப்போ பி ஏ கூட பிரிச்சுக்கிட்ட கணக்குப்படி பார்த்தா 4 பங்கு வாங்கியிருக்கான். அதே பி சி கூட பிரிச்சுக்கிட்ட கணக்குப்படி பார்த்தா 9 பங்கு வாங்கியிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏவோட அவன் ஜோடி சேர்ந்துக்கிட்டான். அதாவது 3 பேர் இருக்காங்க. பி வந்து 2 பேருக்குமே பொது ஆளு. இவன் கூட போய் லட்டு தின்னும் போது 4 லட்டு தின்னுட்டான். அவன் கூட போய் லட்டு தின்னும் போது அவனை கம்பேர் பண்ணும்போது 9 லட்டு தின்னுருக்கான் அப்படின்ற மாதிரி கணக்கு. சோ பி ரெண்டுத்துலயுமே பொதுவா இருக்கான். அப்ப பி னுடைய ஒரிஜினல் ரேஷியோ ஏக்கு பொறுத்து மாறும், சிஐ பொறுத்து மாறும். அதனாலதான் 3 பேரும் எந்த விகிதத்துல பிரிச்சிருப்பாங்கன்றத நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் கிராஸ் என் மெத்தட். இந்த மெத்தட்ல தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A:B தானே எழுதணும். அப்ப 5 4 இங்க இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது கீழே இருக்கிற நம்பரை எழுதிட்டேன். 9 10. இப்போ இவங்க 3 பேரும் என்னென்ன விகிதத்துல பிரிச்சிருப்பாங்கன்றதுக்கு A:B:C எழுதிறேன். ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோங்க. I 9 45. 5 9 45. 9 4 36. 4 10 40. ஓகே. இந்த ரேஷியோல தான் இவங்க பிரிச்சிருப்பாங்க. இது ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டுல பொதுவா அடியுமானா டெஃபினட்டா இல்ல. ஏன்னா 45 எதுலையுமே சேராது. இது ரெண்டும் இந்த வாய்ப்பாட்டில் அடிஞ்சாலும், மூன்றாவது வாய்ப்பாட்டில் அடிஞ்சாலும் இது மூணாவது வாய்ப்பாட்டில் வராது. இது ரெண்டும் 4வது வாய்ப்பாட்டில் அடிஞ்சாலும் இது 4வது வாய்ப்பாட்டில் வராது. ஸோ நம்ம 1210 இதுல ரேஷியோ பண்ணிக்கலாம். இதை வச்சே பிரிச்சுக்கலாம். இப்போ இவங்க பிரிஞ்ச பங்கு வந்து ஏ 45 பங்கு வாங்கியிருப்பான், பி 36 பங்கு வாங்கியிருப்பான், சி 40 பங்கு வாங்கியிருப்பான். அதுல சி எவ்வளவு வாங்கியிருப்பான்? இதுதான் என் கேள்வியே. இப்போ இதை அடிச்சிடுறேன். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்போ இவங்க பங்குலாம் இதுதான். இப்போ 45x plus 36x plus 40x. இதை வேற மாதிரியும் போடலாம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முதல்ல நான் இப்படியே போட்டுறேன். 1210. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 1210. இவங்க 3 பேரும் வாங்கின அமௌண்ட் 1210. இதெல்லாம் கூட்டிடுங்க. இப்போ 45 ஒரு 40 95. 95 ஒரு 36. இது ஒரு 11 9 10 11 தானே? ஆமா 11. சாரி 95மா 85. சரி 45 ஒரு 40 85. இப்போ இது ஒரு 11 இது ஒரு 12 121. அப்போ 121x equal to 1210. அப்போ x இன் மதிப்பு 1210 divided by 121. அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 10. சரியா போச்சா? x இன் மதிப்பு 10.
C இன் பங்கு என்ன ரேஷியோல இருக்கு 40x ன்ற ரேஷியோல இருக்கு நமக்கு C இன் பங்கு தான கேக்குறா அப்ப 40 * 10 என்ன 400 அப்ப இந்த 1210 ரூபாயில C எவ்வளவு வாங்கியிருப்பான் 400 ரூபாய் வாங்கியிருப்பான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் ரேஷியோ நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் அண்ட் மெத்தட் வச்சு இவர்கள் மூணு பேர் எந்தெந்த பங்குல வாங்கியிருப்பாங்கன்றத கண்டுபிடிச்சா C இன் பங்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் 400 ஆப்ஷன்ல இருக்கானா இருக்கு தாராளமா இருக்கு முடிஞ்சிருச்சு அப்ப 1210 ரூபாய் இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க நம்மள ஒரே ஒரு எத்தனை கேட்டான் C பங்கு மட்டும் கேட்டா அதனால 400 ரூபாய் கண்டுபிடிச்சோம் A பங்கு கேட்டிருந்தா x இன் மதிப்பு 8 ரூபாய் A உடைய ரேஷியோவோட பெருக்கி இருப்பேன் ஓகேவா அடுத்து ஆறாவது क्वेश्चन in a school 10% of boys sorry இங்கிலீஷ்ல படிக்கலாம் நான் தமிழ்லயே படிச்சறேன் ஒரு பள்ளியில் உள்ள மொத்த ஆண் மாணவர்களில் 10% பேர் அந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவிகளில் நான்கில் ஒரு பங்கிற்கு சமம் எனில் மொத்த ஆண் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி ஆனா நான் ட்விஸ்டா கேக்குறேன்ற பேர்ல கேட்டு வச்சிருக்கான் ஓகேவா in a school 10% of boys are same in the number of 1/4 of the girls what is the ratio of the boys to girls in that school கேட்டிருக்கான் ஒரு பள்ளியில் உள்ள மொத்த ஆண் மாணவர்களில் 10% பேர் அந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவிகளில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ரேஷியோ தான் கேட்டிருக்கான் 10% மாணவர்கள் எதற்கு சமமா இருப்பாங்களா கேர்ள்ஸ்ல பாதி பேருக்கு சமமா இருப்பாங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பள்ளியில் உள்ள மொத்த ஆண் மாணவர்களில் பாய்ஸ் மொத்த ஆண் மாணவர்கள்ல 10% பாய்ஸ் யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னா அந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவிகளில் நான்கில் ஒரு பங்கிற்கு சமம் அதாவது 1/4% ஆஃப் கேர்ள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஸ்கூல்ல 10% ஆஃப் பாய்ஸ் எதுக்கு சமமா அந்த பள்ளியில் உள்ள நான்கில் ஒரு பங்கு கேர்ள்ஸுக்கு சமமா சார் இப்படிதான் கொடுத்துருக்கான் நான் என்ன பண்ணட்டும் எனக்கு இதுல என்ன டேட்டானே தெரியலையே கடைசியில பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்கானே விகிதம் கேட்டிருக்கானே இந்த மாதிரி நமக்கு டேட்டாவே கொடுக்கலனா தான் ஈஸி டேட்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அவன் சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்டாகும் டேட்டா கொடுக்கலனா நம்ம சொல்ற மாதிரி தான் அவன் கேட்கணும் புரியுதா சொல்றது இப்போ இதுக்கு டேட்டா கொடுக்கல என்ன பண்ணுங்க 1/4 ஆஃப் கேர்ள்ஸும் கொடுத்துருக்கான் அதாவது நான்கில் ஒரு மடங்கு பெண்கள் அப்ப நான்கில் ஒரு மடங்கு பெண்கள்னா இப்ப 100 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ 100 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா இதுல 4 ஒரு மடங்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் 100 4ஆல் அடிச்சா என்ன 25 அப்ப நான்கில் ஒரு மடங்குன்றது என்ன 25 கேர்ள்ஸ் 10% ஆஃப் பாய்ஸ்க்கு சமம்னா அப்ப பாய்ஸ் 25 நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா 10% மாணவர்கள் 1/4 ஆஃப் கேர்ள்ஸ்க்கு சமம் அதாவது நான்கில் ஒரு மடங்கு கேர்ள்ஸ்க்கு சமம் நான் கேர்ள்ஸ் 100 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு அசம்ஷன் தான் எப்பவுமே 100 எடுத்துக்கிட்டா பதில் சிம்பிளா முடியும் 100 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா 100ல ஒரு மடங்கு அதாவது நான்கின் ஒரு மடங்குன்றது 25 அதாவது 100 4ஆல் அடிச்சேன் சோ 25 கேர்ள்ஸ் இருக்காங்க அந்த 25 கேர்ள்ஸ் தான் 10% ஆஃப் பாய்ஸ்னா அதே 10% ஆஃப் பாய்ஸ் 25 அப்போ 10% ஆஃப் பாய்ஸ் 25 இப்போ நான் கேர்ள்ஸ் 100 ன்னு கணக்கு எடுத்துட்டு அதனால 100 ன்னு எழுதிக்கிறேன் வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல பாய்ஸ் இப்போ எவ்வளவு இருப்பாங்க தான் கண்டுபிடிக்க போறேனே 100 4ஆல் அடிச்சேன் 25 அப்ப 25 தான் ஒரு மடங்கு 4ல ஒரு மடங்கு வந்து 25 அதுதான் 10% பாய்ஸ்க்கு சமம்னா 10% 25 அப்படின்னா 100% பாய்ஸை கண்டுபிடிக்கணும் நம்ம ஓகேவா 100% பாய்ஸை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண போறீங்க குறுக்கு பெருக்கல் இந்த நம்பர் இதோட மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் இதோட மல்டிப்ளை பண்ணா இங்க x கிடைச்சிடும் அப்ப 25 × 100 டிவைடட் பை 10 அடிச்சா இது 10 முறையா சோ 250 அப்ப பாய்ஸ் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க 250 பேர் இருந்திருக்காங்க சொல்றது புரியுதாமா நான் சும்மா ஒரு அசம்ஷனுக்கு அவன் வேல்யூவே கொடுக்காததுனால நானே கேர்ள்ஸ் என்ன பண்ணேன் 100 பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கிட்டேன் ஏன்னா கேர்ள்ஸ் தான் 4ல ஒரு மடங்கு கேர்ள்ஸ் வந்து 10% பாய்ஸ்க்கு சமமா இருப்பாங்கன்றதுனால நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன் 100 4ஆல் அடிச்சா 25 அப்ப 100ல் ஒரு மடங்குன்றது 25 அதனாலதான் 100 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த 25 கேர்ள்ஸ் தான் 10% பாய்ஸ்க்கு சமம்னா அப்ப பாய்ஸ் 25 பேர் இருக்காங்க அந்த 25 பேர் தான் 10% பாய்ஸ்னா இந்த 100% என்னன்றதை தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்ப 10% 25 நான் 100% 250 இருந்திருப்பாங்க ஒண்ணும் இல்லை இந்த நம்பரை நான் 10ஆல பெருக்கி இருக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம் 25 10 0 கேன்சல் பண்ணிடுறேன் அப்ப 25க்கும் 10க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சா இது 5 இது 2 அவ்வளவுதான் 5:2 அஞ்சாவது வாய்ப்பாட்டுல பொதுவா அடியும் ஆன்சர் இருக்கு ஆமா 5:2 ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஓவர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆறாவது கேள்வி ஈஸி தான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் நிறுத்தி நிதானமா கவனிங்க ஓகேங்களா அதுக்கு தான் சொல்லிட்டேன் அடுத்தது ஏழாவது கேள்வி போயிடலாம் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா கேட்கலாம் அவ்வளவுதான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ நம்ம ஏழாவது கேள்வி பாருங்க ரொம்ப சிம்பிளான கேள்விதான் the average age of 3 boys is 25 years okay and their proportion அதாவது 3 சிறுவர்களின் சராசரி வயது 25 அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் 3:5:7
அந்த மூவரில் சிறியவரின் வயதை காண் அப்படின்னு சொல்லியிருக்கான். நல்ல ஒரு கேள்வி. சரி, இந்த கேள்வி எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். 3 சிறுவர்களின் சராசரி வயது, அதாவது 3 பாய்ஸ், இவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சராசரின்றதே இந்த 3 பசங்களுடைய வயசு, அதாவது ஃபர்ஸ்ட் பையனுடைய வயசு, செகண்ட் பையனுடைய வயசு, 3வது பையனுடைய வயசை கூட்டி 3ஆல அடிச்சிருந்தாதான் 25 கிடைச்சிருக்கும் சராசரி. கரெக்டா? கரெக்டா? அவங்க வயசு என்னன்னு எனக்கு தெரியாதுமா. இவன் 25 இருக்கலாம், 25 இருக்கலாம், 25 இருக்கலாம், எவ்வளவு வயசு வேணா இருக்கட்டும். அவங்க 3 பேர் வயசையும் கூட்டி 3 பேர் இருக்காங்க, அதனாலதான் 3ஆல அடிச்சிருக்கேன். ஏன் 3 போட்டிருக்கேன்னு தெரியுதா? ஏன்னா நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப 3 பேர் வயசையும் கூட்டி 3ஆல அடிச்சிருந்தாதான் எனக்கு சராசரி கிடைச்சிருக்கும். அப்ப 3 பேர்களின் சராசரி வயசு 25னா அது இப்படிதான் எழுதணும். புரியுதா? 25 இப்ப இந்த 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். 25 × 3 பேருக்குன்னா 75. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பையன், செகண்ட் பையன், தேர்ட் பையன் 3 பையனையும் கூட்டினா எனக்கு வயசு என்ன வருமா? 75. இப்ப 3ல எவ்வளவு பேர் என்ன வயசு வேணா இருக்கலாம். ஆமா தானே? 3 பேர்ல யார் வேணா என்ன வயசு வேணா இருக்கலாம். அதுக்குதான் நமக்கு அவங்க விகிதம் கொடுத்துருக்காங்க. முதல் பையன் விகிதம் என்னமா? 3. இரண்டாவது பையன் விகிதம் என்னமா? 5. அடுத்த பையன் விகிதம் 7. இவர்களின் விகிதங்களின் கூடுதல் தான் இப்ப என்ன? 7. அப்ப நம்ம x போட்டுக்கலாமா? 3x + 5x + 7x = 75. x இன் மதிப்பை கண்டுபிடிச்சா சின்ன பையன் வயசு சின்ன ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப x இன் மதிப்பை கண்டுபிடி. 7 3 10, 10 1 5 15, 15x = 75. therefore x is equal to 75/15. அடிச்சா x இன் மதிப்பு 5. இப்ப 5 எடுத்துட்டு போய் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஏன்னா நம்ம கேட்கறது சின்ன பையன் வயசு, பெரிய பையன் வயசு 7ல இருக்கும், நடு பையன் வயசு 5, இதுவும் தான் சின்ன வயசு. அப்ப x இன் மதிப்பு அங்க சமன்படுத்தினா 3 5 என்னமா? 3xல இருக்கான். அப்ப 3 × 5 என்னது? 5. அப்ப ஃபர்ஸ்ட் பையன் வயசு 5ஆ இருந்திருக்கும். ரெண்டாவது பையன் வயசும் கண்டுபிடிச்சிடலாம். 5 5 25ஆ இருந்திருக்கும். மூணாவது பையன் வயசு 7 5 35. எல்லாத்தையும் கூட்டுங்க, 75 வரும் பாருங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையும் கூட்டி 3ஆல வகுத்தா 25 வரும். இது எல்லாத்தையும் கூட்டி இருந்தா 75 நம்ம கண்டுபிடிச்சோம் பாரு. இந்த 3 எடுத்துட்டு போய் இந்த பக்கம் பெருக்கி வந்திருக்கும். சோ பொறுமையா போடுங்க. சராசரின்னு கொடுக்கறானாலே அங்க என்ன பண்ணணும்? அவன் எத்தனை பேருடைய சராசரி இதுன்னு கொடுத்துருக்கானா அத்தனை பேரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 பேரின் சராசரி 25ன்னு கொடுத்திருந்தா இதை 25 3ஆல மல்டிப்ளை பண்ணி 75. அதுதான் அந்த 3 பேருடைய டோட்டல் வயசா இருந்திருக்கும். அதை வச்சு அந்த ரேஷியோ கொடுத்துருக்கானா அந்த ரேஷியோல ஈக்குவேட் பண்ணிடும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. புரிஞ்சதா? 7வது கேள்வி. அடுத்தது 8வது கேள்வி. 7வது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8வது போயிடலாம். சோ 8வது கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா அப்படின்ற மாதிரி தான் ஈஸியான இருக்கும். இது வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாம் கூட கேட்ட கொஸ்டின் தான் இது. ஆனா முன்ன கேட்டான், இப்போ வந்து இது உங்க தரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு இருசக்கர வண்டி மற்றும் தொலைக்காட்சி பெட்டியின் விலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7:5. அப்போ ஒரு 2 வீலர், ஒரு இருசக்கர வண்டினா 2 வீலர், 2 வீலருடையும் டிவிக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்ப 2 வீலர் 7 பங்கு இருந்துச்சுன்னா டிவி எத்தனை பங்கு இருக்கான்? 5 பங்கு இருக்கு. 2 வீலர் ரேஷியோ 7, டிவி பங்கு 5. தொலைக்காட்சி பெட்டியை விட இருசக்கர வண்டியின் விலை 8000 அதிகம். நமக்கு தெரியும் பைக் தான் விலை அதிகம், டிவி விலை கம்மி தான். டிவியை விட தொலைக்காட்சி பெட்டி எவ்வளவு விலை அதிகமா? 8000 அதிகம். சாரி, டிவியை விட 2 வீலர் 8000 அதிகம் எனில் தொலைக்காட்சி பெட்டியின் விலை காண்க. தொலைக்காட்சி பெட்டி எவ்வளவு விலை இருக்கும் அப்படின்னு கேட்கறான். நல்லா புரிஞ்சுக்கோ, இதை விட இது விலை அதிகம் தானே சொல்லியிருக்கான். அதிகம்னா என்ன அர்த்தம்? இது 12000 ரூபாய் குத்து வாங்கியிருந்தா இது எவ்வளவு ரூபாய் குத்து வாங்கியிருப்பான்? 4000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது சும்மா விலை சொல்றேன். 2 வீலர் 12000 ரூபாய் கிடைக்காதுதான், நான் சும்மா சொல்றேன். 12000 ரூபாய் இருந்தா இது எவ்வளவு இருக்கும்? 4000 ரூபாய் இருக்கும். அப்பதானே இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வந்துச்சு? 8000 ரூபாய் வந்துச்சு. கரெக்ட் தானே? இது இரண்டு விலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் 8000 ரூபாய் வருதா? அப்ப இது 12000, இது 4000 வந்திருக்கும். அப்போ இவ்வளவு விலை அதிகம், இவ்வளவு விலை அதிகம்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? நமக்கு வித்தியாசம், இரண்டுக்கும் உள்ள விலை வித்தியாசத்தை கொடுத்திருக்கான். அப்ப இந்த ரேஷியோக்கும் இந்த ரேஷியோக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 8000. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மைண்ட்ல. இதை விட இது விலை இவ்வளவு அதிகம்னா அப்ப என்ன வித்தியாசம் இருக்காங்க? இந்த பொருளுக்கும் அந்த பொருளுக்கும் விலை வித்தியாசம் தான் 8000 ரூபாய். அப்ப இந்த இரண்டு விகிதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 8000. அப்ப 7x - 5x. வித்தியாசம்னாலே என்ன? மைனஸ். கூடுதல்னா பிளஸ். பெருக்கல்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் போடணும். இப்போ இதுங்களுக்குள்ள வித்தியாசம்னா 8000. அப்ப மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 8000 போட்டேன். கரெக்டா? அப்ப 7xல 5x போச்சுன்னா என்ன x? 2x = 8000. x இன் மதிப்பை காணணும்னா 8000த்தை 2ஆல் அடிச்சுக்கணும். இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். ஸோ அடிச்சிருந்தா x இன் மதிப்பு என்னமா? 4000. அப்ப x இன் மதிப்பு 4000.
நம்மள அவங்க என்ன விலை கேட்டிருக்காங்க? டிவி விலை தானே கேட்டிருக்காங்க. பாருங்க, டிவி விலையை கேட்டிருக்காங்க. எஸ், டிவி விலை தான் கேட்டிருக்காங்க. இப்போ x இன் மதிப்பு 4000. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த டிவியினுடைய ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 × 4000. x இன் மதிப்பு 4000 தானே. போட்டா என்ன வருது? 20000. அப்ப டிவி 20000னா இது எவ்வளவு இருந்திருக்கணும்? 7x போட்டிருந்தா 7 × 4000. 7 × 4 7 4 28 28000. 8000 மிச்சமா இருக்குதா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. குட். அப்ப ஆன்சர் முடிந்தது. இப்போ 8 கேள்வி பார்த்துட்டோம். இன்னும் பாக்கி ஒரு 16 17 கேள்வி இருக்கு. முடிச்சிடலாமா வேகமா? சோ அடுத்தது 9th சம் பார்க்கலாம். சோ ஈஸி தான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இரு எண்களின் விகிதம் 8:5. அங்க ஒரு ஸ்கூட்டர் ஒரு டிவின்னு கொடுத்தான். இங்க அந்த மாதிரி கொடுக்காம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கான். இரண்டு எண்களினுடைய விகிதம் என்னன்னு கொடுத்துருக்கான்? 8:5. நான் எப்போ ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். 8:5ன்னு இருக்கு. சிறிய எண்ணை விட பெரிய எண் எவ்வளவு அதிகமா? 27 அதிகம். அதாவது இந்த சின்ன நம்பரை விட இதுதான் சின்ன நம்பர். ஏன்னா சின்ன ரேஷியோ இருக்குல்ல. இந்த சின்ன நம்பரை விட பெரிய நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கும்? 27 அதிகமா இருக்கும். ஆனா இதுங்க ரெண்டுமே என்ன நம்பர்னு எனக்கு தெரியல. ஆமா தானே? இது என்ன நம்பர்னு தெரியல, இது என்ன நம்பர்னு தெரியல. நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? விகிதம் தான் கொடுத்துருக்கான். இதை விட இது 27 அதிகம்னா அப்ப அந்த ரெண்டு நம்பர்களுக்குள்ள வித்தியாசம் தான் என்ன? 27. புரியுதா ஏன் சொல்றேன்னு? இப்ப எனக்கு வந்து 20 வயசு, அவருக்கு 25 வயசு அப்படின்னு சொல்றேன். என்னை விட அவர் 5 வயது மூத்தவர்னா எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் என்ன? 5 அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, அவர் என்னை விட 8 வயசு அதிகம்பா அப்படின்னு நான் டைரக்டா சொல்லாம என்ன சொல்றேன்? சார் எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் 8 இருக்குப்பா, என் வயசு 20பா அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப அவர் வயசு என்னவா இருக்கணும்? 28 இருக்கணும். கரெக்ட் தானே? என்னை விட அவர் பெரியவர்ப்பா, எனக்கும் அவருக்கும் வயசு 8 வயசு வித்தியாசம்பா அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப எங்கள் இருவருக்கும் உள்ள வயது வித்தியாசம் தான். என்னை விட 8 வயசு பெரியவர்னு சொல்றாங்க, அதுதான் வயது வித்தியாசமா இருந்திருக்கணும். அப்போ இதை விட இது பெருசு, 27 நம்பர் பெருசுனா அப்ப இது ரெண்டு ரேஷியோக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன? 27. அப்போ 8x இது ரேஷியோல கொடுத்திருக்கிறதுனால x ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் வித்தியாசம்னாலே நான் மைனஸ்னு சொல்லிட்டேன். 5x = 27. இது ரெண்டுத்தையும் கழிச்சா 3x = 27, x = 27/3. 3 ஆல் அடிச்சா x இன் மதிப்பு 9. குட். x இன் மதிப்பு 9ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம அவன் கேட்டிருக்கிறது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை. இந்த கொடுத்திருக்கான்ல, சாரி, இது ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்கான். இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்கான். அப்போ 9ன்னு இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. 8xல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 × 9 x இன் மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 9 72. 5xல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5 × 9 45. ரெண்டுத்தையும் கூட்டினா 117 வந்திருக்கும். கண்டிப்பா 7ல முடிஞ்சிருக்கணும். அங்க ஒரு ஆப்ஷன் தான் 7ல முடியுது, அதனால தான் டைரக்டா 117 எழுதிட்டேன். இப்போ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். இன்னொரு வித்தியாசம், இப்போ நம்மள கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்கான். இப்போ 117 இருக்கான் ஆப்ஷனு. இந்த 8யும் 5யும் கூட்டுங்கம்மா. 8 + 5 என்னம்மா? 13. அப்போ 13ஆல எந்த நம்பர் அடிபடுதோ அதான் ஆன்சரா இருக்கணும். 78ஆம் வாய்ப்பாடுல 78 வந்து 13ஆல அடிபடுமானா டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்ச அடிபடாது. அதே மாதிரி எதுல 13 அடிபடுமோ அதை மட்டும் பாருங்க. ஐ திங்க் 154ம் வந்து அடிபடாது. டெஃபினட்டா 117 மட்டும் தான் அடிபடும்னு நினைக்கிறேன். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தா கூட ஆன்சர் ஓவர். இப்படியும் ஷார்ட்கட்ல போடலாம், எப்படி வேணுமோ உங்க விருப்பம் போடுங்க. அடுத்தது 10th சம். 10th சம் கொஞ்சம் வித்தியாசமான சம், வராது அப்படின்னு நினைக்காதுங்க. ஈஸியான ஆன்சர். நம்ம கேள்வி முழுசா படிக்க தவறு இருக்கும், அதனால வேணும்னா மிஸ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ முதல்ல பாருங்க, ஜே பி எஸ் என்ற மூவரின் மொத்த வயது 93. அதாவது ஜே பிளஸ் பி பிளஸ் எஸ், யாரோ 3 பேர் இருக்கான். இவங்க 3 பேருடைய மொத்த வயசு என்ன? 93. அப்பாடா, இது கொடுத்துட்டான் டைரக்டா. கேள்வியில புரிஞ்சுச்சா? ஜே பி எஸ் இவர்கள் மூவரின் மொத்த வயது 93. 10 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களின் 10 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயது விகிதம் 2:3:4 இருந்துச்சாம். 2:3:4 இருந்துச்சாம். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருடம் முன்னர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருடத்துக்கு முன்னாடி தான் என்ன இருந்ததா? 2:3:4 அவர்கள் வயது விகிதம் இருந்துச்சு. ஜே 2 பங்கு, பி 3 பங்கு, எஸ் 4 பங்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அப்படி இருந்தா எஸ் இன் தற்போதைய வயது என்ன? எஸ் இன் வயது என்ன? எந்த வயது கேட்டிருக்கான்? தற்போதைய வயது கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரியும் கேள்வி கேட்பான். இப்போ இது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோவா? இப்ப எல்லாருடைய வயசையும் கூட்டினா என்ன வந்துச்சு? 93 வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப எல்லாருடைய வயசையும் கூட்டினா 93. எல்லாருக்கும் 10 வருஷத்தை கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே 10 வருஷம் ஏறி தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரேஷியோ இருந்துச்சுன்னா இப்ப எல்லாருக்குமே 10 வருஷம் கூடி தான் 93 வந்திருக்கும். அதனால நான் இந்த 93ல மொத்தம் எத்தனை கழிக்கிறேன்னா,
ஜேக்கு ஒரு 10 வருஷத்தை கம்மி பண்றேன், பிக்கு ஒரு 10 வருஷம், எஸ்க்கு ஒரு 10 வருஷம். எல்லாருக்கும் 10 வயசு கம்மி பண்ணா 30 வயசு கம்மி பண்ணணும். அப்ப எல்லாத்துலயும் 30 வயசு கம்மி பண்ணா 63. அப்ப எல்லாருக்கும் 30 வயசு நான் கம்மி பண்ணியிருந்தேன்னா 93ல 30 போச்சுன்னா என்ன ஆச்சு? டோட்டலா 63 வயசு, 63 பேருடைய டோட்டல் வயசு என்னவா இருந்திருக்கும்? 63 இருந்திருக்கும். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்றது புரியுதா? இப்ப எல்லாருக்கும் 10 வயசு கூடி இருந்தா என்ன வந்திருக்கும்? 93 வந்திருக்கும். சோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய டோட்டல் வயசு 63. அதுதான் என்ன ரேஷியோல இருக்கு? 2x + 3x + 4x. அப்ப ரேஷியோ எழுதிக்கங்க. 2x + 3x + 4x = 63. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 3 7, 7 ஒரு 2 9. 9x = 63. therefore x = 63/9 அடிச்சா x இன் மதிப்பு 7. x இன் மதிப்பு 7. நமக்கு யார் வயசு கேக்குறாமா? s ஓட வயசு கேக்குறான். x இன் மதிப்பு 7 ன்னு கண்டுபிடிச்சா ரேஷியோல எத்தனை போய் பெருக்கு? 4 7 28. குட். 4 7 28 சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன்ல முதல்ல இருக்கான்னு பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க கண்டுபிடிச்ச விட கரெக்டா இல்லையான்னு பாத்துடலாம். x இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் சார்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 28 வந்துருந்துச்சுன்னா இருக்கு ஒரு ஆப்ஷன்ல பி ஆப்ஷன். ஆனா அது தப்பு. ஏன் தப்பு? நம்மள கேட்கறது இப்போ தற்போதைய வயது தானே கேட்கிறான். அப்ப முன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தான்? 28 இருந்தான். அப்ப 28ஓட 10 கூட்டினா 38. இதுதான் s இன் தற்போதைய வயது. ஓகேவா? தற்போதைய வயது என்ன? 38. அதனால கொஞ்சம் உஷாரா சுதாரிச்சுட்டு போடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு போட்டு விட்டுறக்கூடாது. புரியுதா? சோ 10வது கணக்கு புரிஞ்சிருக்கும். 3 பேருடைய டோட்டல் வயசு 93 கொடுத்துருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ கொடுத்துருந்தா எல்லாருக்கும் 10 வயசு நான் கம்மி பண்ணணும். அதனால டோட்டலா 3 பேருக்கு 10 வயசு கம்மி பண்ணா 30 வயசு கம்மி பண்ணணும். 93ல 30 போச்சுன்னா 63. அந்த ரேஷியோவினுடைய பிரிகை 63 இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி பிரிச்சு x இன் மதிப்பை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்ப அவனுக்கு 28 வயசுனா 10 வருஷம் கழிச்சு 38 வயசா இருந்திருப்பான். கண்டுபிடிச்சு முடிச்சிட்டேன். இப்ப அடுத்தது 11வது கேள்வி. சரி, அடுத்தது 11வது கணக்கு பாருங்க. நான் ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாடல் தான். a is to b இன் விகிதம் என்னன்னு கொடுத்திருக்கானா 8 is to 15. அடுத்தது b is to c இன் விகிதம் என்னன்னு கொடுத்திருக்கானா 5 is to 8. அடுத்தது c is to d விகிதம் என்னன்னு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 4 is to 5. இப்போ நம்ம அவன் கேக்குறது a is to d. ஓகேவா? உடனே எத்தனை a 8 இருக்கு d 5 இருக்குன்னு போட்டுறாத. 8 is to 5 ஆப்ஷன்ல வச்சிருக்கானான்னு பாரு. 8 is to 5 பாரு. நல்லா வந்து விழுவீங்க. குழியை நானே தோண்டி வச்சிருக்கேன்னா வச்சிருக்கான் 8 is to 5. இந்த மாதிரி யோசிப்பீங்க. ஏ தான் சார் தெரியுதே சார் 8, டி தான் 5 தெரியுதுன்னு போட்டுறாதீங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமா தான் போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி சொல்லியிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? எத்தனை வேரியபிள் இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. இதுதான் நம்மள கேட்ட கேள்வி. ஸோ a is to b is to c is to d. a is to b என்னமா 8 is to 15. 15ல முடிஞ்சுச்சா? அப்ப 15 அப்படியே தொடர்ச்சியா எழுதிக்கோங்க. ஓகேவா? b is to c என்னமா 5 is to 8. 8ல முடிஞ்சதுனால 8 இந்த பக்கம் எழுதிக்கோங்க. 5ல தொடங்குறதுனால 5 இந்த பக்கம் எழுதிக்கோங்க. c is to d என்னமா 4 is to 5. 4ல தான் தொடங்கி இருக்குன்றதுனால ரெண்டு பக்கமும் 4 எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ 8 5 40. 40 ஒரு 4 160. எல்லாத்தையும் பெருக்கிருக்கேன். 8ஐயும் 5ஐயும் பெருக்கி 5ஐயும் 4ஐயும் பெருக்கிருக்கேன். 15 ஒரு 5 75. 75 ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா 300 எனக்கு தெரிஞ்சு. நான் கரெக்டா தான் போடுறேன். 15 ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா 60. 60 ஒரு 8 480. ஓகே. அடுத்தது 15 ஒரு 5 பார்த்தலாம் 75. 75 ஒரு 8 கேட்டிருக்கான். 8 5 40. 7 8 56. 60 600. நம்மள யாருக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க? ஏக்கும் டிக்கு தானே கேட்டிருக்காங்க. ஏ 160, டி வந்து 600. ரெண்டுத்துக்குமே 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த 16 60 எந்த வாய்ப்பாட்டில் அடியும்னா உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சது ரெண்டாவது வாய்ப்பாட்டுனா அதிலே அடிச்சுக்கோங்க. நாலாவது வாய்ப்பாட்டிலையும் அடியும். நான் ரெண்டாவது வாய்ப்பாட்டே சொல்லி தரேன். ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 16 வந்து 8 முறை. ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இது 30 முறை. குட். மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா 8ன்றது 4 முறை, 30ன்றது 15 முறை. ஸோ ஆப்ஷன் 4 is to 15 முடிந்ததா? முடிந்தது. அவ்வளவுதான் 12வது வாய்ப்பாடு. அடுத்த கேள்வி 12வது கேள்வி போலாமா? 12th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 12th क्वेश्चन 3 எண்களின் விகிதம் 3 is to 4 is to 5. அவைகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 1250. இத போட தவறி இருப்பீங்க. சோ நான் சொல்லிடுறேன். 3 எண்கள் ஏதோ ஒரு எண்கள்மா. அவற்றின் விகிதங்கள் என்ன? 3 is to 4 is to 5. அவைகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர். ஓகேவா? வர்க்கங்களின் கூட்டுத்தொகை தான் என்ன? 1250 எனில் அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்ன? அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபைனலா கேட்டிருக்கிறது அந்த எண்களினுடைய கூட்டுத்தொகை தான். இந்த கேள்வியை ஈஸியா எப்படி வேணா போடலாம். எண்களின் கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்கான்.
இப்போ அந்த மூன்று எண்களினுடைய பிரிகை விகிதங்கள் என்ன பிரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர். 3 4 5 எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 5 9 9 ஒரு 3 12. அப்ப 12ஆல் அடிபடுற ஒரு நம்பர் தான் விடையா இருக்கணும். எந்த எண் 12ஆல் அடிபடும்னு பாருங்க. 30 12ஆல் அடிபடுமா? படாது. 60 12ஆல் அடிபடுமா? படும். 90 12ஆல் அடிபடுமா? படாது. 150 12ஆல் அடிபடுமா? படாது. அப்ப ஆன்சர் 60 நான் இங்கே முடிச்சிடுவேன். இப்போ இது எல்லாத்தினுடைய வர்க்கங்களின் கூடுதல் தானே 1250. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். ஓகேவா? சொல்றது புரியுதா? இது எல்லாத்தினுடைய வர்க்கங்களின் கூடுதல் தான் 1250. அதாவது இங்க எக்ஸ் இருக்கும், நான் அதை வந்து ஃபைனலா சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தானா தேவையில்லாம குழப்பிக்காதுங்க. ஃபைனலா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 ஸ்கொயர் என்னமா 9, 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 5 ஸ்கொயர் என்ன 25. இது எல்லாத்தினுடைய இப்போ வர்க்கங்களின் கூடுதல். இதெல்லாம் தான் வர்க்கம் எடுத்துக்கிட்டேன். இப்போ 25 ஒரு 25 16 9 எல்லாத்தையும் கூட்டிடலாமா? 16 ஒரு 9 என்னன்னு பாத்தீங்கன்னா 25 25 25 50 50 எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் கடைசியா ஆட் பண்றேன். ஏன்னா இது எல்லாமே எக்ஸ் வர்க்கங்களின் கூடுதல்ன்றதுனால வர்க்கம் வந்து கடைசியா எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறேன். ஏன்னா எல்லாத்துலயுமே எக்ஸ் ஸ்கொயர் இருந்திருக்கும், அதனால நான் ஃபைனலா எக்ஸ் ஸ்கொயர் இங்க எழுதுறேன். ஓகேவா? சரி, 1250. மேம் என்ன எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டோம்ல, அதை தான் நான் இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்திருக்கும். நான் அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் என்ன பண்றேன், ஃபைனலா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்றீங்க. இப்போ ஆட் பண்ணா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ 50 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250 டிவைடட் பை 50. ஸோ 0க்கு 0 கேன்சல். இதை அடிச்சா 25 முறை வந்திருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 25னா எக்ஸின் மதிப்பு, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல 25க்கு, அப்போ எக்ஸின் மதிப்பு 5. இப்போ எல்லாத்தினுடைய கூடுதல் கேட்கறானா? இப்போ இது 3x 4x 5x கூடுதல் தான் கேட்கறான். நான் வர்க்கங்களின் கூடுதல்ன்றதுனால எப்படி கண்டுபிடிச்சேன்? கூடுதல்னா வெறும் x தான். அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 5 5 25 பிளஸ் 4 5 20 பிளஸ் 3 5 5 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 60. விடை ஓவரா? ஓவரா? முடிஞ்சதா? ஸோ அடுத்த கணக்கு போலாமா? ஸோ 13வது கணக்கு. ஓகேவா? 13வது கணக்கு கூடவே சேர்ந்து போட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். 13 என்ன சிம்பிளானா பார்த்துடலாம். சரி, சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம தான் சிம்பிளாக மாற்றிக்கணும். 13வது கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்களின் கூடுதல் 40 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்கை கேட்டுட்டே இருப்பான். 13வது கணக்கு எப்பவுமே இதை தான் கேட்கறது. 2 எண்களின் கூடுதல் எவை, 2 எண்களின் வித்தியாசம் எவைன்னு. இப்போ ஏதோ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணா என்ன வந்துச்சான்? 40. ஸோ 2 நம்பர்மா, அதனால தான் நான் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன நம்பர்னு தெரியல. 2 எண்களின் கூடுதல் 40, அதாவது கூட்டியிருக்கேன். அவற்றின் வித்தியாசம் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன? 4. ஓகேவா? 4. இந்த மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல இப்படி வந்தால் இப்படி போடுங்க, இப்படி வந்தால் இப்படி போடுங்க, இது மைனஸ் போட்டுக்கோங்க, திருப்பி இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க, இதையும் அடிச்சுக்கோங்க. அப்போ இது y இஸ் ஈக்குவல் டு 2y இஸ் ஈக்குவல் டு 40, இது போச்சுன்னா 36. அப்போ y-இன் மதிப்பை கண்டுபிடிச்சா 18. இது வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே இதை அடிச்சுடு, இந்த மாதிரி போட்டால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ப்ளஸ் வந்துருக்கும். ஸோ மைனஸ் போட்டுப்பேன், இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு பார்ப்பேன். 2 y கூட்டி 2y, 40ல் 4 போச்சுன்னா 36. அப்போ y-ஐ கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கம் 2 எடுத்துகிட்டு போனால் 36 2ஆல் அடிச்சா 18. அப்போ y-இன் மதிப்பு 18 நான் கண்டுபிடிச்சிட்டேன். y-இன் மதிப்பு 18. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாட்டில் சமன்படுத்துறேன். x plus y is equal to 40. y-இன் மதிப்பு 18 அப்படின்னா x-இன் மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? இந்த 18 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 40ல் 18 போச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். 40ல் 18 போச்சுன்னா 22. அப்ப x-இன் மதிப்பு 22. ஓகேவா? அந்த 2 எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் தானே கேட்கறான். அப்ப 22க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசம், இது x மதிப்பு, இது y-இன் மதிப்பு. அடி 22 ரெண்டாவது வாய்ப்பாட்டில். அப்ப 11:9. ஆன்சர் 11:9 வந்ததா? ஓகேவா? சரி, அடுத்தது 14வது கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 எண்களின் விகிதங்கள் 4:7. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் விகிதம் என்னமா 4:7. ஓகே, அவ்வெண்களுடன் 10 எண்ணை கழிக்கும் பொழுது, இந்த எண்கள்ல இருந்து 10 கழிக்கும் பொழுது ரேஷியோ என்னவா மாறுதானா 1:2 மாறுதான். எத்தனை கழிக்கிறாங்க? 10 கழிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் 10 எண்ணை கழிச்சா ரேஷியோ இப்படி மாறுது. அப்ப நம்ம போடலாமா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம மேட்டர் என்ன? 4x மைனஸ் 10 கழிச்சா இதனுடைய ரேஷியோ 1. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல 4x மைனஸ் 10 கழிச்சா 1 டிவைடட் பை 7x மைனஸ் 10 கழிச்சா 2. 7xல இருந்து மைனஸ் 10 கழிச்சா 2. குறுக்கு பெருக்கல் பண்ண அவ்வளவுதான் மேட்டர். 2 4s are 8x minus 20 is equal to 7x 1x
அதான் வந்துல 1 into 7 7x minus 10. நான் எப்பவுமே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு சொல்லுவேன். 8x minus 7x equal to 20 minus 10 வச்சுக்கோங்க. x இன் மதிப்பு 10. நம்மள அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன ஃபைனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். சோ பெரிய எண்ன்றது பெரிய விகிதத்துல இருக்குது தானே பெரிய எண். அப்ப 10 எடுத்துட்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 70. ஓகேவா சார்? முன்ன நீங்க அங்க பக்கம் இருக்கிறது தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அப்ப நம்ம கூட்டும் பொழுது பேர் மாறுச்சு, அப்ப பெரிய எண் அந்த பக்கம் வர்றது. இப்போ நம்ம இங்க கூட்டல என்ன பண்ணிருக்கோம்? கழிச்சிருக்கோம். அப்ப பெரிய எண் இந்த பக்கம் தான் இருக்கும். 10 எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண 70 முடிந்ததா? ஓகேவா? பெரிய எண்ல இருக்கிறது பெரிய எண். அப்போ 70 ஆன்சர் ஓவர். அடுத்த கேள்வி 15வது கேள்வி. ஈஸியான கேள்வி 15. பார்த்துடலாமா? 15 ஈஸி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா 3 எண்களின் விகிதம், அதாவது 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதாவது 3 எண் 4:5:6. இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். 3 எண்களின் விகிதம் 4:5:6 இருக்கு. அவற்றின் சராசரி 25. ஓகேவா? அவற்றின் சராசரி 25 எனில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 3 எண்களின் சராசரி 25ன்னு போயிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அந்த எண்ணை வந்து 3ஆல பெருக்கணும். அப்ப 25 3ஆல பெருக்கினா 75. இவற்றின் கூடுதல் தான். சாரி, இப்போ வந்து இவற்றின் நான் என்ன பண்ணிருக்கணும்? சராசரி கண்டுபிடிக்கணும்னா சராசரி என்னன்னு கொடுத்துருக்கான். நான் முதல்ல போட்டே காமிச்சேன். அப்பமா அதை வேற கேட்க பாருங்க. சராசரி 25ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது எல்லாமே நான் எக்ஸ் விகிதத்துல கொடுத்ததுனால எக்ஸ் எடுத்துக்கிறேன். 4x + 5x + 6x. இந்த 3 எண்ணையும் கூட்டி 3ஆல வகுத்து இருந்தாதான் சராசரி 25 எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 25 × 3 75. அப்ப இந்த 3 எண்களின் கூடுதல் தான் எனக்கு என்ன? 75. அப்போ 6 4 10 10 1 5 15. 15x முன்ன போட்ட கணக்கு மாதிரியே தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்ப x இன் மதிப்பு 5. இப்போ நம்ம அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டிருக்க கேள்வி பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். x இன் மதிப்பு 5 எடுத்துட்டு போய் பெரிய எண்ணில சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 6x 6 × 5 30. அப்ப ஆன்சர் 30 முடிந்தது. 15வது கேள்வி ஓவரா? பதில் 30ஆ? குட். அடுத்தது 17வது கேள்வி போயிடலாம். சாரி 16வது கேள்வி போலாம். 15க்கு அடுத்தது 16வது கேள்வி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 16வது கணக்கு 3 எண்களின் பெருக்கல்களின் விகிதம் வந்து கொடுத்திருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் இவற்றின் பெருக்கல்களின் விகிதம் 1:2:3. இதுதான் 750. ஓகேவா? பெருக்கல்களின் விகிதம்னா என்னன்னா பெருக்கி போடணும். இப்போ இது எக்ஸா, நான் 1ன்றத வெறும் x மட்டும் எழுதுறேன். ஏன்னா 1x எழுதினாலும் ஒண்ணுதான், x எழுதினாலும் ஒண்ணுதான். 2x, இது 3x. எல்லாத்தையும் பெருக்கணும். ஓகேவா? இவற்றின் பெருக்கல்களின் விகிதம் தான் 750. அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கி வந்ததா என்னவா? 750. அப்போ 1 × 2 2 2 3s are 6. x × x x², x² × x னா x³ வந்திருக்கும். அப்ப 750. சோ x³ இந்த பக்கமே வெச்சுக்கிட்டு 750 இந்த 6 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா வகுத்தல் ஆகும். சோ x³ அடிச்சிருந்தா 125 வந்திருக்கும். சோ 750 அடிச்சிருந்தா 6ஆல 125. இப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுக்கலாமா? எல்லாருக்குமே தெரியும். 125க்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன நம்பர் கிடைக்கும்? 5. ஓகேவா? கியூப் ரூட் எடுத்தா ஏன்னா 5ஓட கியூப் தான் என்ன? 125. சோ கியூப் ரூட் எடுத்தா x இன் மதிப்பு 5 வந்துருச்சு. இப்போ இந்த x இன் மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு இங்க நான் போட வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5, ரெண்டாவது நம்பர் 2 5 10, மூணாவது நம்பர் 5. கண்டுபிடிச்சிட்டோம் 3 நம்பர். ஆனா அவங்க நம்மள கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், வர்க்கங்களின் கூடுதல்னு கேட்டிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 5, ரெண்டாவது நம்பர் 10, மூணாவது நம்பர் 5. வர்க்கங்கள்னா ஸ்கொயரா? 5² என்னமா? 25. 10² 100, 15² 225. நம்பர்லாம் டக்கு டக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ இந்த 5 5 10, ஒரு 5 5, இது ஒரு 3, 350. விடை வந்து 350 வருதா பாருங்க? வந்துருச்சு. குட். ஏ ஆப்ஷனே இருக்கு பாருங்க. வர்க்கங்களின் கூடுதல் 350. அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் போட்டாச்சு. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? பெருக்கற் பலன் சொல்லும்போது எல்லாத்தையும் பெருக்கி கியூப் ரூட் வந்திருக்கு. 3 நம்பர் இருக்கிறதுனால கியூப். சோ கியூப் ரூட் கண்டுபிடிச்சு அத நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அதை வச்சு ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? வேற ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. சரி பாருங்க, நிறுத்தி நிதானமா பாருங்க. புரியலன்னா கூட ஒரு 102 முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அடுத்தது 17வது கேள்வி போட்டுடலாமா? ஸோ இதுக்கு அப்புறம் ஈஸி தாங்க, போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு. 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பார்ட்னர் இருக்காங்களாம். அதாவது 3 நபர்கள் A B C ஆனவர்கள், A B C ஆனவர்கள் 36,000
அதாவது ஏ வந்து 36,000 போடுறான், பி 45,000 போடுறான், சி 54,000 போடுறான். 3 நபர்கள் இதை போட்டு முதலீடு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தொழில் நடத்தியிருக்காங்க. தொழிலின் லாபமாக, அதாவது இவங்க 3 பேரும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஏ 36,000 போட்டிருக்கான், பி 45,000 போட்டிருக்கான், சி 54,000 போட்டு ஒரு கூட்டு தொழில் நடத்திருக்காங்க. தொழிலின் லாபம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37,500 கிடைச்சிருக்கான் வருஷ முடிவில். ஓகேவா? அப்படின்னா சியோடைய பாகம் என்ன, சியின் பங்கு என்ன கொடுத்துருப்பாங்க, வந்த லாபத்தில் சிக்கு பங்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த கேள்வி ஒன்று கேட்பான் எப்பவுமே. இப்போ இதுதானே இவங்க போட்ட முதலீடு. அப்போ இந்த முதலீடை வச்சு லாபம்னு ஒன்று வந்துச்சுன்னா போட்ட முதலீடுக்கு ஏற்பதான் அவர்கள் பங்கை பிரிச்சுப்பாங்க. கரெக்ட் தானே? அப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்ல. லாபம் வந்துச்சுன்னா எந்தெந்த ரேஷியோல பிரிச்சுப்பீங்கன்னு. இப்போ இவன் 36,000 போட்டிருக்கான், இவன் 45,000 போட்டிருக்கான், இவன் 54,000 போட்டிருக்கான். ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? எல்லாத்துலயும் 3 0 காமனா இருக்கு, அடிச்சிடுறேன். எல்லாத்துலயும் 3 0 காமனா இருக்கு, அடிச்சிடுறேன். இப்போ இவங்க 36, இவங்க 45, இவங்க 54. ஏதாவது வாய்ப்பாட்டில் இது பொதுவாக வருமானா 9வது வாய்ப்பாட்டில் கண்டிப்பா பொதுவாக வரும். 9வது வாய்ப்பாட்டில் இது 4 முறை, 9வது வாய்ப்பாட்டில் இது 5 முறை, 9வது வாய்ப்பாட்டில் இது எத்தனை முறை, 6 முறை. அப்போ ஏவின் பங்கு 4%, பியின் பங்கு 5%, சியின் பங்கு 6% வரக்கூடிய லாபத்துல பிரிச்சுப்பாங்க. ஆமா தானே? இப்ப லாபம் எவ்வளவு கிடைச்சுன்னு கேட்டா சியோட பங்கு கேட்டிருக்கான். இப்ப இதுதான் அவங்க ரேஷியோ, இந்த வகையில தான் பிரிச்சுக்கணும் வர லாபத்தை. அப்போ 4x + 5x + 6x. ஏவினுடைய பங்கு 4x, பியினுடைய பங்கு 5x, சியினுடைய பங்கு 6x. பிரிச்சு எவ்வளவு அமௌண்ட் லாபம், 37,500. இப்போ 6 4 10, 10 1 5 5x 37,500. அப்போ எக்ஸின் மதிப்பு கேட்கணும்னா 37,500 15ஆல வகுத்தா 2 முறை, பாக்கி 75, 5 2,500. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது, 2,500. எக்ஸின் மதிப்பு 2,500னா எடுத்துட்டு போய் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், சில சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஏன்னா சியினுடைய பங்கு தான் கேட்டிருக்கான். அப்போ 6 × 2,500. நான் பின்னாடி பெருக்கிக்கிறேன், முன்னாடி பெருக்கிறத விட அதான் ஈஸி. 0 0 6 5 30, 2 6 12, 12 ஒரு 5. அப்போ அந்த லாபத்துல வரக்கூடிய பங்கினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா சியினுடைய பங்கு 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் பங்கு. கரெக்டா போச்சு, அவ்வளவுதான் முடிந்தது. இப்ப அடுத்தது போயிடலாமா? 18வது கணக்கு ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே ஈஸி தான். 18வது கணக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 18வது கணக்கு அப்படியே படிச்சுட்டே வாங்க. ரூபாய் 53 என்ற தொகையானது, ஓகேவா, ரூபாய் 53 என்ற தொகையானது ஏபிசி என்பவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதாவது 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. எந்த தொகையை? 53 ரூபாய் தொகையை. யார் யாருக்கு தள்ளி தள்ளியே எழுதிக்கிறேன். ஏ பி சி 3 பேருக்கு எவ்வளவு ரூபாய் பிரிச்சு கொடுக்குறாங்க? 53 ரூபாய் பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ 53 ரூபாவை ஏ பி சிக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க? நான் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கான் பார். பிஐ விட ஏ ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார். இந்த பிஐ விட ஏ எவ்வளவு அதிகம் பெறுகிறார்? 7 ரூபாய் அதிகமா வாங்குறான். யாரை விட? பிஐ விட ஏ 7 ரூபாய் அதிகமா வாங்குறான். சிஐ விட பி ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார். சிஐ விட பி எவ்வளவு அதிகம் பெறுகிறாராம்? 8 ரூபாய் அதிகமா பெறாராம். அப்ப கணக்கு படி பாத்துக்கோங்க. சிஐ விட பி 8 ரூபாய் அதிகமா வாங்குறான், பிஐ விட ஏ 17 ரூபாய் அதிகமா வாங்குறான். அப்ப ஓவராலா சிஐ விட ஏ அதிகமா எவ்வளவு வாங்குவான்? 15 ரூபாய் அதிகமா வாங்குவான். புரியுதா கணக்கு? இவனை விட இவன் 8 ரூபாய் அதிகம், இவனை விட இவன் 7 ரூபாய் அதிகம்னா டோட்டலா சிஐ விட ஏ எவ்வளவு அதிகம்? 15 ரூபாய் அதிகமா வாங்குவான். அவ்வளவுதான். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு பெறுகிறார் எனில் அத்தொகையின் பிரிப்பதன் விகிதம் என்ன? எவ்வளவு தொகையில பிரிச்சிருப்பாங்க? அதாவது the ratio of their shares. அந்த 53 ரூபாய் எப்படி பிரிச்சிருப்பாங்க இதுதான் கேட்கிறான். இப்போ சி எவ்வளவு வாங்கினானே தெரியாது. அவனை விட இவன் 8 ரூபாய் அதிகம், அவனை விட இவன் 15 ரூபாய் அதிகம். இது எப்படி நான் கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா? இவனை விட இவன் 7 ரூபாய் அதிகம்னு சொல்லியிருக்கான். அதனால இவனை விடவே இவன் 8 ரூபாய் அதிகம்னா டோட்டலா இவனை விட இவன் 7 ரூபாய் அதிகம் இல்ல, அதனால 15 ரூபாய் அதிகம்ன்ற மாதிரி பிரிச்சுட்டேன். இப்போ இவன் எக்ஸ் ரூபாய் எவ்வளவு ரூபானே தெரியல. இவன் எக்ஸ் ருபீஸ் வாங்கியிருந்தா இவன் எவ்வளவு வாங்கியிருப்பான்? எக்ஸ் பிளஸ் 8. அதாவது அவன் அமௌண்ட்டோட 8 ரூபாய் அதிகமா வாங்கியிருப்பான். ஏ எவ்வளவு வாங்கியிருப்பான்? எக்ஸ் பிளஸ் 15. இவனை விட இவன் 15 ரூபாய் அதிகமா வாங்கியிருப்பான். எக்ஸ் பிளஸ் 15. ஓகேவா? இவனை விட இவன் 8 ரூபாய் அதிகம், இவனை விட இவன் 15 ரூபாய் அதிகம். அப்ப இதை எப்படி பிரிக்கலாம் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 15 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 53. இந்த 53 ரூபாய் இப்படிதான் பிரிச்சு கொடுத்துருப்பான். இவன் எக்ஸ், இவனை விட இவன் 8 ரூபாய் அதிகம்ன்றதுனால எக்ஸ் பிளஸ் 8, இவனை விட இவன் 15 ரூபாய் அதிகம்ன்றதுனால எக்ஸ் பிளஸ் 15. இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாமா? 15 8 எவ்வளோமா? 23.
அப்போ 3x 1x 2x 3x 3x plus 23 equal to 53. இந்த 23 அந்த பக்கம் போச்சுன்னா 53ல 23 போச்சுன்னா 30 3x x இன் மதிப்பு அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 30 3 ஆல் அடிச்சா x இன் மதிப்பு 10. அப்ப x இன் மதிப்பு 10 அப்படினா விகிதம் தான் நம்மள கேக்குறான். x c அப்ப 10 ரூபாய் வாங்கியிருந்தா இவன் 18 ரூபாய். இவன் விட இவன் மிச்சம்னா 15 ரூபாய் மிச்சம்னா 25 ரூபாய். அப்ப 25 18 10 இவற்றிற்கான விகிதத்தை காணணும். ஆனா அதுக்கு அடிக்க முடியாதுல. மேற்கொண்டு இத அடிக்க முடியாது. அதனால இதுவே விகிதம். 25 18 10. புரிஞ்சுதா? சோ 18வது கணக்கு ஓவர். அடுத்து போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் தான். 19 20 போயிடலாமா? சரசரன்னு போயிடலாம். இதுக்கு மேல எல்லாமே கொஞ்சம் சின்ன கணக்கு தான். வேகமா பாருங்க. எல்லாமே உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் சைடுல டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கு. பாத்துக்கோங்க. ஓகேவா? 19வது கேள்வி பாருங்க. 672 5:3 என்ற விகிதத்துல எப்படி பிரிச்சு அளிப்பீங்க? இதெல்லாம் கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 5:3 இப்பதானே சொன்னேன் 5x plus 3x இந்த ரேஷியோல தான் பிரிச்சிருக்கணும். எவ்வளோ? 672. அப்ப 8x equal to 672 னா x is equal to 672 divided by 8. 8 முறை 64 மிச்சம் 32 மீதி இருக்கும் 4 முறை. அப்ப x இன் மதிப்பு 84. x இன் மதிப்பு என்ன? 84. இது நம்மள என்ன கேட்டிருக்காங்க? எந்த விகிதம் எவ்வளவு பிரிச்சு கொடுத்திருப்பீங்க? விகிதத்தில் பிரிங்கன்னு சொல்லிருக்கான். x இன் மதிப்பு 84 னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இவன் 3x சோ 3x அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 5x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வரவனுக்கு இது ஃபர்ஸ்ட் பர்சன் இது செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன ரேஷியோல வாங்கியிருக்கான்? 5x என்ற ரேஷியோல வாங்கியிருக்கான். அப்போ 84 * 5 x இன் மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 84 * 5 4 5 20 8 5 40 420. அப்ப 420 எதுல இருக்கு? ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. A ஆப்ஷன் முச்சலாம். செகண்ட் பர்சனும் செக் பண்ணிக்கோங்க. 3x 3x னா 84 * 3 3 நாள் 12 ன்னு வந்திருக்கும். 8 3 24 25 252 ரூபாய். அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் 420 ரூபாய் வாங்கியிருப்பான். செகண்ட் பர்சன் 252 ரூபாய் வாங்கியிருப்பான். இந்த விகிதத்துல தான் பிரிச்சிருப்பாங்க 672 ரூபாவை. சோ அடுத்தது 20வது கணக்கு போயிடலாமா? 20வது கணக்கு ஈஸியான கணக்கு தான். இப்பதான் நான் கத்து கொடுத்தேன். என்ன கத்து கொடுத்துக்கிட்டேன்? AB வந்து ரேஷியோ என்னமா? 5:9. BC னுடைய ரேஷியோ 4:7. அப்போ ABC கேக்குறான். ஃபர்ஸ்ட் டக்குன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது கிராஸ் எண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? 4:7 ரெண்டு ரேஷியோ அப்படியே எடுத்து எழுதிடுறேன். கிராஸ் எண்ட் மெத்தட் இப்படி யூஸ் பண்றேன். 4 5s 20. இது A பங்கு, B பங்கு, C பங்கு. 4 9s 36. 9 7s 63. ஏதாவது வாய்ப்பாட்டில் அடியுமானா அடியாது. அப்ப இதுவே ரேஷியோ. எந்த காமனான வாய்ப்பாடும் இல்ல. ஆப்ஷனும் இருக்கு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் A. அப்ப 20வது கணக்கினுடைய ஆன்சர் ஆப்ஷன் A. முடிஞ்சதா? கிராஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது 21வது கணக்கு. ஈஸியான கணக்கு பார்த்தலாம். 21 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா A:B வந்து 3:4 ன்னு கொடுத்திருக்கான். B:C வந்து 8:9 ன்னு கொடுத்திருக்கான். அப்போ A:C கேக்குறான். ஓகேவா? இதே கிராஸ் எண்ட் தான் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்த ரேஷியோ 3 4 ன்னு எழுதிக்கிறேன். இரண்டாவதா கொடுத்த ரேஷியோ 8 9 ன்னு எழுதிக்கிறேன். 3 8 என்னமா? A:B:C யா? 3 8 24 8 4 32 4 9 36. ஓகேவா? நம்மள அவங்க கேக்குறது A:C தான் கேட்டிருக்கான். கேள்வி இதுதான் கேட்டிருந்தான் நம்மள. சோ A க்கும் C க்கும் மட்டும் அடிச்சுக்கலாம். 24 36 அடிச்சு எழுதலாமா? சோ 12வது வாய்ப்பாட்டில் இது 2 முறை, 12வது வாய்ப்பாட்டில் இது 3 முறை. அப்ப 2:3 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் C. ஓவரா இருக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல. அப்ப 21வது கேள்வி ஓவர். இன்னும் 3 கேள்வி தான். டக் டக்குன்னு முடிச்சிடலாமா? குட். வெயிட் பண்ணுங்க. முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 22வது கேள்வி. ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? அதே மாதிரி தான் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. A:B 5:7. B:C 6:11. அப்ப ABC கேட்டிருக்காங்க. ஃபைனலா நம்மள கேட்டிருக்கிறது ABC. சோ நம்ம இதே கிராஸ் எண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். 5 7 6 11. 5 6 30. 6 7 42. 7 11 77. கண்டிப்பா அடியாது. இதோட முடிஞ்சிரும். 30 × 42 × 77. A:B:C வந்து 30 42 77 முடிஞ்சது. ஈஸி தானே? வேகமா தான் போயிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்துடலாமா? 23வது கேள்வி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால வேகமா போட்டு போறேன்.
ஓகேவா? அடுத்தது இன்னும் 2 கணக்கு தான் இருக்கு. 23 அது 24 ரொம்ப முக்கியம், அது அப்புறமா சொல்லித்தரேன். 23 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A/B வந்து 3:5 சொல்லியிருக்கான், B/3 வந்து 7:8 சொல்லியிருக்காங்க. அப்போ A/C என்னன்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு கிராஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, நமக்கு அதுதானே தெரியும், வேற என்ன தெரியும். 3 7 21 7 5 35 5 8 40. நம்மள அவங்க கேட்டிருக்கிறது A/C. இது A பங்கு, இது B பங்கு, இது C பங்கு. அப்போ 21ஐயும் 40ஐயும் ஏதாவது வாய்ப்பாட்டில் அடியுமா அப்படின்னா அடியில. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 21:40 தான் இருக்கு. அதனால முடிஞ்சிடுச்சு. அடுத்தது லாஸ்ட் 25வது கணக்கு 24வது கணக்கு முடிச்சிடலாம். 24வது கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்னு சொல்லியிருக்கான். அதாவது 2:2 x மிஸ்ஸிங் டேர்ம்னா இந்த x தானே, இந்த x தான் மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கண்டுபிடிச்சலாமா ஈஸியா? இப்போ நான் இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னேன், இது செகண்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னேன், இதை ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னேன். ஃபார்முலா என்னமா? தேர்ட் இன்டூ செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான ஃபார்முலால சொன்னேன். அப்ப தேர்ட் ப்ரொபோர்ஷன் 2² இன்டூ செகண்ட் ப்ரொபோர்ஷன் 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ். இதை 2² 4 எழுதிக்கலாமா? இப்போ இதை அடிச்சா 2 2 3 சார் என்னமா 6. அப்ப x இன் மதிப்பு 6. எங்கன்னா x இன் மதிப்பு 6 ன்னு ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. x இன் மதிப்பு என்னன்னு இருக்கும்? 6 ன்னு ஆப்ஷன்ல இல்ல. ஆனா D ஆப்ஷன் பாருங்க 2:3 ன்னு இருக்கு. D ஆப்ஷன் என்ன இருக்கு? 2:3 ன்னு இருக்கு. அப்ப 2 3 பேருக்கு தான் 6. அப்ப 2:3 ன்னு எடுத்துக்கலாம்ல. 6 ன்னு அவன் டைரக்டா கொடுக்க மாட்டான். இப்படிதான் கேள்வியே சூட்சமா வளைச்சு கொடுப்பான். அப்ப 6 நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 2:3 ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ 24 கேள்வி ஓவரா. இதுதான். இதை தவிர்த்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல வேற மாடல்லாம் கேட்க மாட்டான், சிம்பிளா முடிச்சிடலாம். இதுக்கப்புறமும் நிறைய பார்க்க போறோம். இன்னும் கிளாக் சம்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, டைம் அண்ட் ஒர்க்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் போடுறேன், ஓகேவா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ இருக்கிறத பார்த்து டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.